அன்னை மொழியே, அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகட்டும் நறுங்கனியே, கண்ணே குமரி கடல் கொண்ட நாட்டிடை, கண்ணே குமரி கடல் கொண்ட நாட்டிடை, மன்னிய சிறந்த மண்ணுலக பேரரசே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகட்டும் நறுங்கனியே. பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் இந்த நிகழ்வினை வலை ஒளியின் மூலமாக கேட்க காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பகிர்வு குழுமமானது வார வாரம் ஒரு புத்தகத்தினை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தினை மிகச்சிறந்த முறையில் விவாதம் செய்வது இந்த பகிர்வு குழுமத்தின் வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் விருப்ப புத்தகம் என்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் விவாதம் செய்வோம். அந்த வகையில் இந்த வாரம் அவரவர் படித்த புத்தகம் அல்லது அவரவருக்கு பிடித்த புத்தகம். அந்த வகையில் இந்த வாரம் எங்களுடைய விருப்பமான புத்தகங்களை ஒவ்வொருவரும் நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுகின்ற போது புத்தகம் என்பது சிறகு என்று சொல்வார்கள். ஏனென்றால் நம் புத்தகத்தை படிக்க படிக்க இந்த சிறகு எப்படி மேலோக்கி பறக்கிறதோ அதை போல நம் வாழ்வானது உயரும். ஆகவே புத்தக சிறகுகள் என்று சொல்வார்கள். இந்த புத்தகம் வாசிக்கின்ற போது நம்மை ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்வது புத்தகம். ஆகவே நாமும் பார்வையற்ற சமூகமும் இந்த உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வார வாரம் இந்த நூல் விமர்சன கூட்டமானது நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த வாரம் ஏறத்தாழ ஒரு 6-7 நண்பர்கள் தங்களுடைய புத்தகத்தை இங்கு புத்தகம் சார்ந்த கருத்துக்களை பகிர்வதற்காக இங்கே வருகை பொருந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக ராதாய்பாய் மேடம் இவர்கள் பற்றி சொல்கின்ற போது இவங்க புதுக்கோட்டை கல்லூரியில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட ஓய்வே இல்லாமல் தமக்கு கிடைத்த நேரத்தை மிக சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் உறங்கும் நேரம் தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களுக்கும் தனக்கு கிடைத்த புத்தகம் எல்லாம் படித்து அந்த புத்தகத்தை படிப்பதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வாரமாக இந்த நிகழ்வுக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த வாரம் நூலக மனிதர்கள் என்ற ஒரு புத்தகம், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகம். அந்த நூல் குறித்த கருத்துக்களை நம்முடைய பகிர்வு குழுமத்திற்கு இங்கே வருகிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் இங்கே தருகிறார்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஒருங்கிணைப்பாளர் திரு ராமன் அவர்களுடைய அந்த முன்னுரை பாடல், எப்பொழுதுமே அவர் தமிழை பற்றி ஒரு கவிதையோடு ஆரம்பிப்பார். இன்றைக்கு அவர் பாடிய பாடல் மிகவும் அருமையாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. எனக்கு பிடித்தமான எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன். ஏனென்றால் அவருடைய சஞ்சாரம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம் நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அதிலே மிக நன்றாக அலசி இருப்பார். அதுபோலவே அவருடைய வீடில்லா புத்தகங்கள் என்று ஒரு புத்தகத்தை படித்தேன். மிகவும் பிரமிப்பாக இருந்தது. அதாவது பழைய புத்தக கடையிலே கிடைக்கின்ற புத்தகங்களை பற்றி தான் அந்த புத்தகம் பேசுகிறது. அதை படித்து முடித்த பிறகு ஏதோ உலக இலக்கியங்களை பற்றி எல்லாம் ஒரு படித்து விட்டோமோ என்கின்ற ஒரு மனநிலை ஏற்பட்டது. அது நான் மிகவும் ரசித்து படித்தேன். அதுபோலவே சமீபத்திலே இந்த நூலக மனிதர்கள் என்ற புத்தகம் நான் மிகவும் ரசித்து படித்தேன். என்னை மிகவும் அது பொதுவாக புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது, துணை வருகிறது, அதுவே வசந்த கால வள்ளல்களாக நமக்கு காட்சி தருகிறது என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த புத்தகத்திலே அவர் நூலகத்திலே சந்தித்த பல மனிதர்களை பற்றி, அவர்களுடைய அனுபவங்களை பற்றி, அவர்களுடைய எண்ணங்களை பற்றி, அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட நிகழ்வுகளை பற்றி, தாக்கங்களை பற்றி எல்லாம் மிக எளிமையாக மிக அழகாக எடுத்துரைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 32 கட்டுரைகள் இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே சில சுவாரஸ்யமான
கட்டுரைகளை பற்றி மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அது ஒரு வயசானவர் என்ன பண்றாருன்னா, நூலகத்துக்கு வர்றப்பெல்லாம், ஒவ்வொரு தடவை நூலகத்துக்கு வர்றப்பெல்லாம் ஒரு மஞ்சப்பை எடுத்துட்டு வர்றார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, சாமிநாத சர்மா எழுதிய கிரீஸ் நாட்டு வரலாறு என்ற புத்தகம், அதை இவர் பார்க்கிறார். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காகிதம் இருக்கிறது. எப்ப நூலகத்துல புத்தகங்களை திரும்ப கொடுத்தாலும் அதுல ₹1 நோட்டு வச்சிருப்பாராம். என்னன்னா, அந்த புத்தகத்தை அடுத்து படிப்பவர்களுக்கு ஒரு பரிசாக தருவதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு, நூலகத்திலிருந்து புத்தகங்களை 2 புத்தகத்தை எடுத்து சட்டையில வச்சுட்டு போயிடுறாரு. அதை அந்த நூலகர் கண்டுபிடிச்சிடுறாரு. சோ அந்த புத்தக திருடனை பிடித்து எல்லோரும் விசாரிக்கிறார்கள். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்லாம் சொல்றாங்க. இவர் போய் அவர் என்ன புத்தகத்தை அப்படி எடுத்துக்காருன்னு பார்த்தா, ஜேம்ஸ் ஆலன் எழுதிய மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற புத்தகத்தையும் MS உதயமூர்த்தியோட எண்ணங்கள் என்ற புத்தகத்தையும் வைத்திருக்கிறார். ஸோ திருடி இந்த புத்தகத்தை, இந்த சுயமுன்னேற்ற புத்தகத்தை பற்றி அவரை அவர் எடுத்துக்கொண்டு செல்வதாக சிலாகித்து இருக்கிறார். கடைசியில் அந்த நூலகர் அவர் நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு புத்தகம் இரவல் தருவதை மறுத்திருக்கிறார்கள். அவரு அங்கேயே செய்தித்தாள்களையும் சிற்றிதழ்களையும் மட்டும் படிச்சுட்டு போலாங்கிற மாதிரி அவருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா, பூ விற்கிறவர் லைப்ரரிக்கு வர்றாரு. அவர் பூ விற்கிற மாதிரி பார்த்திருக்கிறாரு. லைப்ரரிக்கு லாசாராவுடைய ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பற்றி கேட்கிறார். அப்ப நூலகர் சொல்றாரு, அது இவர் எஸ் ராமகிருஷ்ணனை பார்த்து இவர்கிட்ட இருக்குன்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, பூ விற்கிறவர் லாசாராவை படிக்கிறாரே அப்படின்ட்டு. இவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க லாசாராவை படிக்கிறீங்களா, உங்களுக்கு என்னன்னா விசாரிக்கிறப்ப அவர் சொல்றாரு, நான் கை நாட்டுங்க, நான் இந்த புஸ்தகத்தை படிக்கல, ஆனா என்னுடைய மகள் திருமணமாகி கை குழந்தையோட இருக்கா, அவளுக்கு பிடிச்சது லாசாரா எழுத்தாளர், அவளுக்காக இந்த புத்தகத்தை நான் வாங்கிட்டு போறேன். அவ தன்னுடைய மகளுக்கு லாசாராவுடைய ஜனனி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்ப லாசாராவோட ஞாபகமாக வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறப்பெல்லாம் அதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. இப்படி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பற்றி இந்த புத்தகத்திலே சொல்லி இருக்கிறார். ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் சமையல் குறிப்பு பற்றிய புத்தகங்களை எடுத்து செல்கிறார். எதுக்கு அப்படின்னா, அவருடைய மனைவி அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நோட்டு எழுதி வச்சிருக்காங்க அந்த சமையல் குறிப்பை பத்தி. அப்படிங்கிறப்போ இவங்க கிட்ட கேட்கிறார், அதாவது பீமன் ஒரு மிகப்பெரிய சமையல் கலைஞர் அப்படிங்கிறத பத்தி. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் புது செய்தியாகத்தான் இருந்தது. அப்புறம் அந்த நூலக உதவியாளர் என்ன சொல்றாருன்னா, நலபாகம்னு ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னோடனே எல்லாருமே நலபாகம்னா சமையல் புத்தகம் தானே அப்படின்ட்டு இவர் வாங்கிட்டு போறாரு. அடுத்த நாளே நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க, என்னன்னு பார்த்தா அந்த நலபாகம் என்பது அவர் தி. ஜானகிராமன் எழுதிய ஒரு நாவல், அது சமையல் புத்தகம் அல்ல அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு கட்டுரை முழுவதும் பார்வையற்றவர்கள் எப்படி படிக்கிறார்கள். அவர் அழகா சொல்லியிருப்பார், பார்வையின்மை என்பது படிப்பதற்கு ஒரு தடையாக இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு வரியவே சொல்லியிருப்பார். ஏன்னா மோகன்னு ஒருத்தர், அவர் செல்வம்னு ஒருத்தரை கூட்டிட்டு வருவாராம் நூலகத்துக்கு. அந்த செல்வம் படித்து காட்ட இவர் புத்தகங்களை படித்திருக்கிறார். அப்போ அவர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கே அவருக்கு திருமண பத்திரிகை எல்லாம் கொடுத்தாராம். பட்டாபிராமன்ல தான் அந்த திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு செல்றப்போ அந்த பத்திரிகையில போட்டிருந்தாங்களாம், அன்பளிப்பு தருபவர்கள் புத்தகங்களை மட்டுமே பரிசாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவரை மிகவும் கவர்ந்தது. நிறைய புத்தகங்கள் வந்ததுன்னு அந்த NAB சந்திரசேகரன் ஐயாவை பற்றி கூட இந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கட்டுரை படிக்கின்ற பொழுது. அதே மாதிரி ஒரு அப்பா பையனை கூட்டிட்டு வந்துடுறாரு, ஒரு குடும்பமே நூலகத்துக்கு நூலகத்தை புக்கை படிச்சுட்டு வெளியில போய் ஐஸ்கிரீம் பார்லர்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் அப்படின்னு. இவர்கள் ஒரு நூலக இயக்கம் நடத்தணும், நிறைய நூலக
உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல வந்து அந்த தலைமை ஆசிரியர் இருக்கிற புத்தகத்தையே படிக்க முடியல, இதுல வேற லைப்ரரி புக்கெல்லாம் எங்க பசங்க படிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி, அட்லீஸ்ட் ஆசிரியர்களாவது சேர்க்க அப்படின்னா ஆசிரியர்களும் இருக்கிற வேலை பத்தாதுன்னு இது வேற எங்களுக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஒருத்தரை கூட எங்களால மெம்பரா சேர்க்க முடியல. ஆனா ஒரு அம்மா ரோட்ல உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா, நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, ஆனா என்னால லைப்ரரிக்கு வர முடியாது, நான் 5 ரூபாய் கொடுத்து இந்த லைப்ரரியில மெம்பரா சேர்ந்துடுறேன், ஆனா எனக்கு புஸ்தகம் கொண்டாந்து யாராவது கொடுக்கணும் அப்படின்னா நூலகர் சொல்றாரு, அப்படிலாம் கொடுக்க முடியாதுமா, நீதான் நூலகத்துக்கு வந்து எடுத்துக்கணும். அப்ப இவரை பார்த்துட்டு இந்த தம்பி எனக்கு வர்றப்ப ஒரு புஸ்தகம் கொண்டாந்து கொடுக்கலாம்ல, இவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் அதுக்கப்புறம் 5 ரூபாய் கட்டி அந்த அம்மா உறுப்பினர் ஆனதாகவும் சொல்லி இருக்கிறார். இப்படி வித்தியாசமான நிகழ்வுகள். அதாவது ஒருத்தர் கூட்டுறவுத்துறையில வேலை பார்க்கிறவர் ரொம்ப அவசர அவசரமா வந்து புக்கு வேணும்னு கேட்பாராம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தட்சிண இந்திய வரலாறு அப்படிங்கிற புக்கு வேணும் அப்படின்னோடனே அவர் சொன்னாரா, ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் எடுத்துட்டு போயிருக்காரு, அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னோடனே இவர் உடனே அந்த வீட்டு முகவரியை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட போயிருக்கிறாரு. ஆனா வீட்டுல அவர் இல்லை, அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அவர் கடைசியில என்னன்னா திண்டுக்கல்ல வந்து ஒரு மில்லுல வேலை செய்யறாருன்னு இவர் திண்டுக்கல்லுக்கு போய் அவரை பார்த்து பேசி அந்த புக்கை வாங்கிட்டு வந்துட்டு லைப்ரரிங்கிட்ட நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. இவரும் அப்படியா, 6 மாசமா அவர் கொடுக்காம இருந்தார், நல்ல வேலை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு இவர் எடுத்துட்டு போயிட்டு அடுத்த நாளே அங்க இருந்து வந்து, இந்த புத்தகம் நான் நினைச்ச அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்லை, ஒரே பயணத்தை பத்தின புத்தகமா இருக்கு, எனக்கு அதுல ரொம்ப பிடிக்கலன்னு. அப்ப அவர் ராமகிருஷ்ணன் நினைக்கிறார், ஏன்னா இவருக்கு அந்த பயண நூல்கள்னா ரொம்ப பிடிக்கும். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ரசனைகளை பற்றி எல்லாம் பேசுறார். ரெண்டாவது, நம்ம படிக்கிற எல்லா புத்தகத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, சிலது நமக்கு பிடிக்கும், சிலது ஞாபகம் இருக்கும், சிலது திரும்ப திரும்ப படிச்சா கூட எப்பயோ படிச்ச மாதிரி இருக்கேன். அதை பத்தி எல்லாம் அந்த வாசகர்களுடைய மனநிலையை பற்றி பேசுகிறார், கவிதை நூல்களை பற்றி பேசுகிறார், காமிக்ஸ் பற்றி பேசுகிறாரு, பயண நூல்கள் பற்றி பேசுகிறார். இப்படி பலதரப்பட்ட நூல்களை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு, ரொம்ப நாதன் பேர் அவருக்கு, அந்த டீச்சர் அவங்க ஒய்ஃபும் டீச்சரா இருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் வந்து ஒரு லைஃப் ரொம்ப மொனாட்டனஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் லைப்ரரியில போய் ஒரு புக்கை எதேச்சும் எடுக்கிறார். அது பார்த்தீங்கன்னா ஓரிகமி அப்படின்னு ஒரு அந்த காகிதத்துல பொம்மைகள் செய்யக்கூடிய கலையை பற்றி இருக்கிறது. ஜப்பான் கலை அது. அதை பார்த்துட்டு இவர் அந்த பொம்மைய எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறாரு. அதையே ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதை பத்தின புத்தகங்களை எல்லாம் வாசித்து, அப்புறம் ஹைதராபாத்ல அதை பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, அதுக்கு போய் ஜப்பான் நாட்டுல இருந்து அவரை வரவழைச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து கடைசியில நெதர்லாந்துல அவர் வந்து இந்த காகித பொம்மை செய்யக்கூடிய கலையை கற்றுக் கொடுப்பதற்காக ஆசிரியராக சென்றார் அப்படிங்கிறத பத்தி சொல்றார். சோ எதேச்சையா வந்த ஒரு புத்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே அப்படியே மாற்றி விட்டது. இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நேரம் கிடைக்கின்ற பொழுது இந்த புத்தகத்தை படித்து பயன்பெற்று மகிழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த புத்தகம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் நூலக மனிதர்கள் என்ற நூல் குறித்து நிறைய செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். இதுல வந்து உண்மையிலே அந்த நூலை தலைப்பு அவங்க நிறைய சொல்லும் போது அந்த நூலை நாம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையிலே தங்களுடைய கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இத்தகைய கருத்துக்களை சிறப்பான முறையில் வழங்கிய ராதாபாய் அம்மையார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வந்து சொல்லுவாங்க அழகா, என்னன்னா உலகின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் செல்ல வேண்டுமா, நீங்கள் நூலகத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நூலகம் நமக்கு நூலகம் வந்து நமக்கு அறிவை வழங்குகிறது.
அடுத்தபடியாக நமக்கு நல்ல ஒரு புத்தகத்தை பற்றி கருத்து வழங்குவதற்காக பழனிக்குமார் ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றேன். இவரை பற்றி சொல்கின்ற போது கிடைக்கும் நேரம் எனலாம் புத்தகங்களை படிப்பதோடு விட்டுவிடாமல் எங்கெல்லாம் தங்கள் கருத்துக்களை வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் புலன குழுவாக இருந்தாலும் சரி, அது டெலகிராம் குழுவாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் சென்று தங்களுடைய கருத்துக்களை, நூல் சார்ந்த செய்தியாக இருந்தாலும் சரி, மற்ற செய்திகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகச்சிறந்து விளங்குகின்றார் ஆசிரியர் பழனிக்குமார் அவர்கள். அவர் வா தமிழா பொருளாதாரம் பயில்வோம் என்னும் நூல் சார்ந்த கருத்துக்களை இங்கு நமக்கு வழக்காக வரியை புரிந்திருக்கின்றார். வாருங்கள், சிறந்த கருத்துக்களை தாருங்கள். வணக்கம் பகிர்வு குழு நண்பர்களுக்கு. இந்த வாரத்துல கொஞ்சம் கவனக்குறைவு காரணமாக அவரவர் விருப்ப நூல் பகிரலாம் என்கிற செய்தி அறியாத காரணத்தினால் அங்கு பகிரப்பட்டிருந்த ஒரு புத்தகம், அதான் செல்வம் ஐயா அவர்களால் பகிரப்பட்ட வா தமிழா பொருளாதாரம் பயில்வோம் அப்படிங்கிற புத்தகத்தை வாசித்தேன். அது சார்ந்த சில கருத்துக்களை சுருக்கமாக முன்வைக்கின்றேன். ஏனென்றால் அந்த நூலை பகிர்ந்தவர் முழுமையாக கருத்துக்களை பகிர்வார். அந்த அடிப்படையில ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். பொருளாதாரம்னா அதுல குறிப்பிடப்படுகிற சொற்கள் சில சொற்கள் நமக்கு சிந்தைக்குள் எட்டாத வகையிலே கடுமையான சொற்களாக இருக்கும். விளங்குவது போன்றும் இருக்கும், விளங்காதது போன்றும் இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்துல அப்படியே எளிமையாக சுருக்கமாக கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா அந்த பொருளாதாரத்தை 4 வகையாக பகுக்கிறார்கள். அதாவது பரம்பரை பொருளாதாரம், அடுத்தது கட்டளை பொருளாதாரம், அடுத்ததாக சந்தை பொருளாதாரம், அப்புறம் கலப்பு பொருளாதாரம், இப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறார்கள். இந்த புத்தகத்துல அந்த ஒவ்வொரு பொருளாதாரத்துக்குமான விளக்கம் எளிமையாக சுருக்கமாக தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பரம்பரை பொருளாதாரங்கிறது ஜாதியின் அடிப்படையில அல்லது அந்த கிராமப்புற சூழல், அந்த சூழலின் அடிப்படையில என்ன தொழில் செய்ய முடியுமோ அந்த தொழிலை செய்வது. இது இந்த இதை கூட குறிப்பிடுறாங்க, குலத்தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அந்த பரம்பரை பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல போட்டி இருக்காது. அவரவர் விருப்பப்பட்ட தொழிலை செய்து தனக்கேற்ற வகையிலே பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது சுருக்கமான கருத்தாக நான் இங்க முன்வைக்கிறேன். சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கு பொருள்கள் விற்கப்படுகின்றன. அது மாதிரி விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு தாங்களே விலை தீர்மானிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. அது மாதிரி அதிகாரம், அந்த பொருளை பெற்று வழங்கக்கூடியவர்கள் வியாபாரிகள், அவர்களுடைய ஆதிக்கமும் அங்க இருக்குது. எல்லோருக்குமே அங்க பங்களிப்பு இருக்கிறது. கட்டளை பொருளாதாரம், அது அரசு என்ன சொல்லுதோ அதன்படியாக நடக்க வேண்டும். இப்போ பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கா, அது அரசாங்கமே தீர்மானிக்கும். மருத்துவம், கல்வி, இந்த மாதிரி சார்ந்தது இது கட்டளை பொருளாதாரத்திலே வருகிறது. இதுல எல்லாத்திலையும் சிறந்தது எதுன்னு கேட்டா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு இந்த ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதாவது இந்த மேலே சொல்லப்பட்டிருக்கிற 3 பரம்பரை பொருளாதாரம், அது மாதிரி கட்டளை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், இந்த 3ல இருக்கிற நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற அந்த தீமைகளை விட்டு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி நடக்கக்கூடிய பொருளாதாரம் தான் எதுன்னு கேட்டா கலப்பு பொருளாதாரம். இதுக்கு உதாரணமா இந்தியா, அமெரிக்கா இவற்றை சுட்டி காட்டுகிறார்கள். நிறைய உதாரணங்கள்லாம் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தொழிற்சாலையை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சர்க்கரை ஆலை, அதை பிரேசில்ல இருந்து சர்க்கரை உற்பத்தி செய்யறதுக்கு இங்க இருந்து ஒருத்தர் கரும்பு ஆலையை தொடங்குகிறார். அப்போ அங்க இறக்குமதி செய்யறாரு. இறக்குமதி செஞ்சு கரும்பு உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்யறாரு பிரேசிலுக்கு. இப்படியா நல்ல பொருளாதாரம் போய்கிட்டு இருக்கும் போது இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யலாமே அப்படின்னு செய்யும் போது கரும்புகளை நிறைய உற்பத்தி செய்யறாங்க. கடைசியில பார்த்தா அது
அதிகப்படியாக உற்பத்தி செய்யப்பட்டு அதை விற்பனை செய்ய முடியாத சூழல் ஏற்படுகிறது. இப்படி எதை எடுத்தாலும் நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கடைசியா இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கைகள்லாம் கூட இங்க புத்தகத்துல சுட்டி காட்டிருக்காங்க. இப்ப இருக்குது இல்லையா, இப்ப நடப்பு பிரச்சனை இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிறது அந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை ஒட்டி இந்த புத்தகத்துல முன்பே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்கு கூட இந்த நூலில் விளக்கம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த மொழி இங்கு தாய்மொழியை அழித்துவிடும், அதாவது மொழி பிரச்சனை அப்படிங்கிறத காட்டிலும் இது ஒரு பொருளாதார சிக்கல். இதை எல்லாருமே உள்வாங்கணும் இந்த புத்தகத்தை படிச்சு. அதாவது ஒரு அந்நிய மொழி இங்கு கல்வியில் புகுத்தப்பட்டால் மொழி சிக்கலோடு மட்டுமல்லாமல் அது மிகப்பெரிய பொருளாதார சிக்கலாகவும் மாறிவிடும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தினுடைய ஆழமான பொருளை நூலை பகிர்ந்தவர் பகிர்வார் என்று சொல்லி இந்த அளவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு வாழ்க்கைக்கு ஆதாரம் பொருளாதாரம் என்று சொல்வார்கள். இந்த பொருளாதாரம் என்ற ஒன்று இல்லை என்றால் தாரம் கூட இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம், எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த வகையில இந்த பொருளாதாரத்துடைய 4 வகைகளை பற்றி சும்மா எளிமையா எனக்கெல்லாம் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது பொருளாதாரம் படிக்கும் போது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு நிறைய சிக்கலாக இருக்கும். ஆனால் அது குறிப்பாக இது எளிய முறையில் பொருளாதாரம் பயில்வோம், அதுவா தலைவா பொருளாதாரம் பயில்வோம் என்ற தலைப்பில் ரொம்ப அழகான கருத்துக்களை வழங்கிய பழனிக்குமார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக 7ஆம் நூற்றாண்டுல எகிப்தை ஆண்ட பாரோன் அப்படின்னு ஒரு மன்னன். அந்த மன்னன் எங்கெல்லாம் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பினாரோ அங்கெல்லாம் இருக்கின்ற நூல்களை எல்லாம் திரட்டி ஒரு நூலகம் வைத்தார். அந்த நூலகத்துக்கு பெயர் என்ன வைத்தார் என்றால் மனநிலை மருத்துவ நிலையம் என்று வைத்தார். அதே போல நம்ம அந்த பகிர்வு குழுமம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த பேராசிரியர் முருகேசன் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் ஏறத்தாழ ஒரு 5000 புத்தகத்திற்கு மேற்பட்ட நூல்களை வைத்திருக்கின்றார். அந்த நூலுக்கு பேரு அறிவு நெறி நூலகம் என்று வைத்திருக்கின்றார். எங்களை எல்லாம் படிப்பதற்கு ஆர்வமூட்டி இந்த அளவுக்கு நாங்கள் ஏதோ புத்தகம் ஓரளவு படிக்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருந்தவர் பேராசிரியர், நாங்கெல்லாம் அண்ணன் என்று அன்போடு அழைக்கக்கூடிய பேராசிரியர் முருகேசன் அவர்கள். அடுத்து இயங்கியல் என்ற நூல் சார்ந்த கருத்துக்கள், இந்த பாரதிநாதன் அவர்கள் எழுதிய இயங்கியல் என்ற நூலை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வழங்க அழைக்கின்றோம். வணக்கம். இந்த இயங்கியல் குறித்து நாம் எல்லாம் ஏற்கனவே பல நூல்களில் படித்திருக்கிறோம். இது குறித்து தமிழிலேயே நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. பொதுவாக நாம் மார்க்சியத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், மார்க்சியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மார்க்சியத்தை மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு இந்த இயங்கியல் குறித்த புரிதல் அவசியமாகிறது. இயங்கியல் என்ற சொல் சாதாரணமாக இயங்குகிறது, இயங்குதல் என்ற எளிய பொருளைத்தான் தருகிறது. ஆனால் இந்த பொருளையும் இது குறிக்கும் இயல்புகளையும் புரிந்து கொள்வதில் நமக்கு சில தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை விளக்கப்படுத்துவதற்காகத்தான் இயங்கியல் என்ற அந்த தத்துவத்தை நூல் வாயிலாக எடுத்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பாரதிநாதன் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு நக்சலைட்டு. பல ஆண்டு காலம் நக்சலைட்டாக இருந்து பிறகு அந்த இயக்கத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அதே மார்க்சிய சித்தாந்தத்தோடு இந்த மாதிரி நூல்களை எழுதுவது என்ற பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். வேறு இங்கே சேலம் தாரமங்கலம் பகுதியை சார்ந்தவர். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நூல்களாக 25க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அது அந்தந்த பொருளை அறிமுகப்படுத்துகிற நோக்கில் அவர் எழுதியிருக்கிறார். பொருள் முதல்வாதமா கருத்து முதல்வாதமா என்ற ஒரு நூல் இருக்கிறது. இந்த மார்க்சினுடைய மூலதனம் இருக்கிறது அல்லவா, அதனை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதே போல் இந்த அவருடைய நக்சலைட் அனுபவங்களை பல கதைகளாக, நாவல்களாக, சிறுகதைகளாக எல்லாம் எழுதியிருக்கிறார். அவருடைய சுயசரிதியை தனியுடன் என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிறார். இப்படி இந்த துறையில் தேர்ந்தவர் இந்த நூலை ஆக்கியிருக்கிறார். நான் இந்த நூலை படித்தபோது
இதற்கு முன்பே இதே பொருளில் பல நூல்களை படித்திருந்த அனுபவத்தில் இந்த நூல் எதிர்பார்த்த மாதிரி அமையவில்லை. அது தவறு கிடையாது. நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது நம்ம நிறைய நூல்களை படிச்சிட்டதுனால நமக்கு அது கொஞ்சம் இயல்பாக தெரியுது. முதல் முறையாக படிப்பவர்களுக்கு நல்ல புரிதல்களை தரும். இப்போ இந்த இயங்கியல் குறித்த புரிதல் நமக்கு எதற்காக வேண்டும் என்று கேட்டால், அதாவது இயங்கிக் கொண்டிருக்கும் பலவற்றை நாம் இயங்காமல் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நிலையில்லாதவற்றை அதாவது நிலையாக இல்லாதவற்றை, நான் நிலையாமையை பற்றி சொல்லவில்லை, நிலையாக இல்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பவற்றை நிலையாக இருப்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணம் நமக்கு இயற்கை குறித்த புரிதலாக இருக்கட்டும், அல்லது சமூகம் குறித்த புரிதலாக இருக்கட்டும், அல்லது பண்பாடு குறித்த நம்முடைய புரிதலாக இருக்கட்டும், அல்லது ஒரு 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 குறிப்பிட்ட இனத்தின் வளர்ச்சி அல்லது ஒரு கருத்தியலின் வீழ்ச்சி என்று எதுவாக இருக்கட்டும், அதற்குள்ளாக நிகழ்கிற மாற்றங்களை நாம் உள்வாங்க தவறுகிறோம் என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த கேள்விக்கு இயற்கை அதாவது நம்ம இந்த இயக்கம் குறித்து அறிவியல் விதிகளும் நிறைய பேசுகின்றன. அதாவது உலகத்தில் எல்லா பொருள்களுமே இயங்கி கொண்டிருக்கின்றன, அதுதான் அடிப்படை. நாம் எல்லா பொருளும் இயங்குகிறதா என்ற கேள்வியோடு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் அனைத்து உயிரினங்களையும் பார்க்க வேண்டும். அது தாவரங்கள் உட்பட எல்லாமே. இப்போ அதே போல இயற்கை மட்டுமல்ல, இப்போ நாம் செயற்கையாக கட்டமைக்கிற கருத்தியல்களும் அதே போல இயங்கி கொண்டிருக்கின்றன. இப்போ நம்ம எப்படி இந்த காட்சி அதிகாரம் பற்றி பேசுவோம்ல, அந்த மாதிரி இந்த நிலை அதிகாரம்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, மாறிக்கிட்டு இருக்குதுன்னு ஒத்துக்காம அது நிலையா இருக்குதுன்னு ஒரு நமக்குள்ளாக ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுக்கிறது. இப்போ நம்ம சொல்லுவோம், 25 வருஷத்துக்கு முன்னே வாங்கினது இது அப்படியே இருக்கு இன்னமும் அப்படின்னு. அது ஒரு மிதிவண்டின்னு வச்சுக்கோங்க. மிதிவண்டியை 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அப்படியே வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு முறை அதில் ஒரு பொருள் பழுதடைஞ்சு மாற்றிருப்போம். முதல் முறை அந்த மிதிவண்டி இருந்ததில் ஒரு பொருள் கூட இப்போ இருக்காது, எல்லாமே மாற்றிருப்போம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், 25 வருஷத்துக்கு முன்னே வாங்கினது இது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாறிக்கொண்டிருந்ததை இயங்கி கொண்டிருந்ததை இயங்காமல் இருப்பதாக நாம் எண்ணுவது. இப்போ நம்ம ஏன் இதை பற்றி நம்ம பேசணும், இது சரி யாரோ எப்படியோ நினச்சிட்டு போட்டோம், நம்ம ஏன் இதை குறித்து பேசணும் அப்படின்னு கேட்டால், இது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சமூகத்தை பாதிக்கிறது இந்த சிந்தனை. இப்போ நமக்கு மனித சமூகம் எத்தனையோ ஆதிக்க போக்குகளை தனக்குள்ளாக வரித்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களும் சரி, அல்லது இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துபவர்களும் சரி, என்ன சொல்றாங்கன்னா, காலம் எதையும் மாற்றாது, இந்த உலகில் எதுவும் மாறாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கின்றன, யார் என்ன செய்தாலும் நிகழ்வது அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி மாறவில்லை, மதம் மாறவில்லை, மத உணர்வு மாறவில்லை, ஜாதி வெறி மாறவில்லை, அல்லது வேற எந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மாறவில்லை, பாலின பாகுபாடுகள் மாறவில்லை, இப்படி எதுவுமே மாறவில்லை, எல்லாம் அப்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது போராட்டத்தை முனைமுழுக்க செய்கிற ஒரு செயல். இப்ப இந்த கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது ஆதிக்க வர்க்கத்தால். இதை புரிஞ்சிக்காதனால ஆளப்படும் வர்க்கமும் எளிய வர்க்கமும் அப்படித்தான் என்று நினைக்கிறது. ஆமாம், நாம் ஒருவர் போராடி என்ன நடக்கப் போகிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போராடி என்ன நடக்க போகுது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அப்போ இது யோசிச்சு பார்த்தோம்னா இதனுடைய மெய்மை நமக்கு புரியும். எந்த சமூக சிக்கலாக இருந்தாலும் அது உருவான காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, அது இருக்கு, இன்னமும் இருக்கு. ஆனால் அது உருவான காலத்தில் இருந்த மாதிரி இல்லை, அது எவ்வளவோ மாறி இருக்கிறது. இனி விரைவில் மாறுவதற்கான அறிகுறிகளை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. முதலாளியம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் என்று மார்க்சியம் சொல்லுகிறது. முதலாளியத்தை வெல்லுகிற ஆற்றலை தொழிலாளியம் பெற்றுவிட்டும் என்று சொல்லுகிறது அறிவியல் பூர்வமாக. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுண்ணா. அதாவது அதுதான் இப்போ எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் அது அப்போ இன்னும் பல வகையான, இப்போ நீங்கள் பெண்கள் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கும் பெண்களால் 100% நினைச்ச மாதிரி படிக்க முடியல, பல தடைகள் இருக்கு. ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரியா இருக்கு. அநேகமாக ஆண்களுக்கு இணையாக படிக்கிற பெண்கள் இருக்கிறார்கள், படிக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
ஆனால் படிக்கிற பெண்கள் இருக்கிறார்கள். இந்த இந்த மாற்றத்தை நம்ம மறுதளிக்க கூடாது. இதோடு இணைத்து தான் இனி எஞ்சிய தேவைக்கான போராட்டத்தை முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அது மாதிரி தான் இந்த சாதிய விவகாரமும். சாதி மெல்ல மெல்ல அமிழ்ந்து கொண்டே வருது. அது வேற வேற வடிவங்களில் அது வீரியம் காட்டினாலும் கூட அதை சமுதாயம் கொன்று கொண்டே இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு பொது இடத்துல ஒருத்தருடைய சாதியை கேட்ட முடியுமா? நீ என்ன சாதி அப்படின்னு கேட்ட முடியுமா? கேட்காததுக்கு காரணம் என்னன்னா மாற்றம் தான். அப்ப மாற வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் மாறி இருப்பதை செரித்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போராடணும். அதுதான். அப்புறம் இந்த மாற்றங்கள் என்பவை திடீர்னு நடந்துடாது. எந்த செயலாக இருந்தாலும் மெல்ல மெல்ல தான் மாற முடியும். அதற்கு ஒரு உதாரணம், இப்போ மாரடைப்பு அப்படின்னா, இந்த மாரடைப்புக்கான காரணம் அந்த சூழல் நமக்கு மெல்ல மெல்ல நிகழும். அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் அது இதய ஓட்டத்தை தடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், கடந்த வினாடி வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை நம்மகிட்ட இல்லை, இப்போதான் அப்படி வந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இதில் ஒரு பெரிய ஒரு அர்த்தம் என்னன்னா, அறிவியலால் மருத்துவத்தால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உடல் பரிசோதனை செஞ்சு 100% நீங்கள் ஆல்ரைட் என்று சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வச்சுருந்தோம்னா கூட அடுத்த 10 நிமிஷத்தில் மாரடைப்பு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனை விட்டு வெளியே வரும்போதே கூட மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த மாற்றம் இருக்கிறது. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப வெளிப்படையாகவே இருக்குது, நமக்கு தெரியாது, அவ்வளோதான். அதாவது இது குறித்து ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. ஒரு முறை ஒரு திருமண நிகழ்வில் எல்லாரும் கோலாகலமாக அந்த திருமணத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. அவருடைய மருமகள் அவர்கிட்ட நிற்கிறாங்க. நின்று அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பார்க்குறாங்க, அவருடைய முகத்தை பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு போய் சேருங்க, மருத்துவமனைக்கு போங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது, நீங்கள் மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. யாராலையும் நம்ப முடியல. ஏன்னா எந்த அறிகுறியும் அவருக்கு இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை, அவருக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. சும்மா மருத்துவமனைக்கு போங்க, உடனடியாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னன்னு பார்த்தா மருத்துவமனையில் போய் சேர்த்துட்டாங்க. அவங்க ஒரு செவிலியர். அதனால் இந்த மாரடைப்பு வரக்கூடியவங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்குது. அப்போ முகத்தில் ஏற்படுற நிறமாற்றத்தை வைத்துக்கொண்டு இரத்த ஓட்டம் தடைபடுகிறது, மெல்ல மெல்ல தடைபடுகிறது. அதனால் அதை வச்சு இனி மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மருத்துவமனைக்கு சரின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செவிலியருக்கு இருக்கிற அறிவு நம்ம எல்லாருக்குமே இருந்தால் இந்த மாரடைப்பினால் ஏற்படக்கூடிய மரணத்தை நம்மால் தடுக்க முடியும். ஏன்னா அது முன்கூட்டியே சிகிச்சை எடுத்துட்டா போதும், வேற ஒன்றுமே தேவையில்லை அதுக்கு. அந்த சிகிச்சை எடுக்க முடியாமல் இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. அதே போல் இப்போ நமக்கு எல்லாம் தெரியும், எரிமலை ஏதாவது நிலநடுக்கம் வருது என்றால் உடனே வராது. அது பல காலம் பூமியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்த பிறகுதான், ஒரு அதிர்வு நிகழ்ந்த பிறகுதான் அது நிலநடுக்கமாக வெளியில் வரும். இப்படி நம்ம பார்க்குறோம். ஆக இதுதான் இந்த இயங்கியல் என்பது. இதற்கு நிறைய விதிகள்லாம் இருக்குது. நிலைமறுப்பு, அளவு மாற்றம், குணமாற்றம் என்றெல்லாம் பல இயல்புகள்லாம் இருக்குது. அளவு மாற்றம் குணமாற்றத்தை ஏற்படுத்தும். அது எப்படின்னா, இப்போ நம்ம சாப்பாடு, ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றோம், அது முதல்ல நம்ம சாப்பிட்ற பொருள் சுவையாக இருக்கும். அதே பொருள் அடுத்த முறை சாப்பிட்டா, அதாவது அடுத்த முறைனா அடுத்த வாய், இப்போ ஒரு சாப்பாடுனா அடுத்த வாய் சாப்பிட்டா அந்த முதல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்காது. நிறைய பேர் நம்ம உணர்ந்திருப்போம், நல்லா இருக்குதுன்னு 2வது முறை வாங்கியிருப்போம். அந்த 2வது முறை உணவு சாப்பிடும்போது முடிக்கிறதுக்குள்ளே ஏண்டா வாங்கணும்னு ஆயிருப்போம். ஏன்னா அது அந்த சுவை மாற்றம் அடைஞ்சிருக்கும். அப்போ இதுதான், இந்த மாதிரி பல விதிகளை எல்லாம் உள்ளடக்கி இந்த சமூகத்தை நாம் புரிந்து கொள்ள. நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான். இப்போ பல்வேறு இயல்புகள் நமக்கு இருக்கும். மறதி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த மறதி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மறதினா அப்படியே இருக்காது. இந்த என்னைக்கு இந்த மறதி இருக்குங்கிற எண்ணம் வந்துச்சோ அன்னைக்கே அதனுடைய தன்மை மாறி இருக்கும். எதையெல்லாம் மறந்துடும், எல்லாவற்றையும் மறந்துடுவோங்கிற ஒரு போக்கு இருந்திருக்கு. இப்போ எதையாவது மறக்கிறோங்கிற நிலைமைக்கு மாறி இருப்போம். இந்த மாற்றத்தை நம்ம ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டாதான் சில நல்ல பழக்கங்களை வரித்து கொள்ளுகிற பண்பு நமக்கு வரும். இல்லைன்னா எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் இருக்கிறதா இருக்குன்னு நினச்சா அந்த பண்புக்குள்ளே நம்ம போக முடியாது. இந்த பண்பை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வர முடியாது. அதே போல தான் மற்றவர்கள் மாறுகிறார்கள் என்பதையும் நம்ம ஏற்றுக்கணும். சில பேர் படிச்சே இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் கூட வீட்டில் படிச்சிருக்க மாட்டாங்க.
காலப்போக்கில் சொல்லி சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்பயுமே படிக்கலைங்கிறதுக்காக அவங்க படிக்கிறதே இல்லைங்கன்னு நம்ம சொல்லாமல் எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு விளைந்திருக்காங்களோ அதை அங்கீகரித்து அவங்கள நம்ம மேம்படுத்தணும். இது மாதிரி நம்ம உலகத்தை ஒரு இயங்கியல் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். இதைத்தான் இந்த நூல் அந்த நூலுக்கான மொழியில் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. இயங்கியல்னா என்ன, அது எத்தகைய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்துகிறது என்றாலும் கூட கொஞ்சம் மெல்ல மெல்ல மாற்றம் என்பதே மானிட தத்துவம். ஆனால் அந்த மாற்றம் எப்படி நிகழும் என்பதை நமக்கு எளிய முறையில், அந்த புத்தகத்தை காட்டிலும் மிக எளிய முறையில் இயங்கியல் நூல் சார்ந்த கருத்துக்களை வழங்கிய பேராசிரியர் முருகேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து சமீபத்தில் ஒரு வாரமாக எல்லாரும் அந்த ரிங்டோன் எங்க பார்த்தாலும் சரி பாட்டு இந்தி அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாத்தையும் எல்லா காதலையும் ஒழிக்கிறது நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டோம். அந்த அது மாதிரியான ஒரு நூல், இந்தியை எதிர்ப்பது ஏன் அப்படின்னு ஒரு நூல். அந்த நூல் பேரு அண்ணா அவர்கள் எழுதிய நூல். தமிழகத்திற்கு இந்தி பள்ளிகளுக்கு கொண்டு வந்த போது அதை எதிர்த்து அப்போ நிகழ்த்திய ஒரு நூலாக எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல் சார்ந்த கருத்துக்களை நீங்க பேசுறது மகேந்திரன் அவர்கள் புத்தகங்களை வாசிப்பதை தொடர்ந்து வாசித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு நூல் கேட்கலையா? அதாவது கேக்குதுங்களா? யு மகேந்திரன் அவர்களை நூல் இந்தி எதிர்ப்பது ஏன் என்ற நூல் சார்ந்த கருத்துக்களை வழங்க அழைக்கின்றேன். வணக்கம் பகிர்வு தோழமை வாசக உறவுகளே. இது முக்கியமான ஒரு கலந்துரையாடல். ஒரு புத்தகத்தை படித்து எல்லோரும் விவாதிப்பது ஒரு பாணி என்றால், அவரவர் படித்த புத்தகத்தை எல்லோரும் உற்று நோக்குவது என்பது அடுத்த ஒரு முக்கியமான அணுகுமுறை. ஒரு கற்றலை, புத்தகம் குறித்த தெரிந்து கொள்ளுதலை நமக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்க்கிற, நிறைய புத்தகங்கள் குறித்து தெரிந்து கொள்ளுகிற, நான் ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். பேராசிரியை ராதா மேடம் அவர்களிலிருந்து கடைசியாக பேசிய அண்ணன் முருகேசன் அவர்கள் வரை புத்தகங்களை எல்லாம் வியந்து கொண்டிருந்தேன். சொன்ன கருத்துக்கள் உண்மையிலேயே அவர்கள் சொன்ன பாங்கு வாசிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் இருந்தது. இந்தி எதிர்ப்பு ஏன் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கலாம். இந்த புத்தகம் அறிஞர் அண்ணா அவர்கள் நிகழ்த்திய உரை. எனக்கு நேற்று வரை புத்தகத்தை நிச்சயமாக படித்து விடுவேன். இப்ப ஏதோ ஒரு புக்கை படிக்காம இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு பகிர்வு கூட்டத்துல நான் என்ன அளவுல எனக்கு நானே இப்ப அண்ணா கடைசியா சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு இயங்கல் என்னன்னா, நம்ம ஏதாவது பண்ணணும், சும்மா புக்கை வாசிக்கலன்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி வாசிக்காம வந்துடவும் கூடாது, வாசிக்கிறத விட்டுறவும் கூடாது. ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்டா பகிர்வு கூட்டத்துக்கு இருக்கணுங்கிறதுனால தேடிக்கிட்டே இருந்தேன். அதுல இந்தின்னு ஒரு வார்த்தை வந்த உடனே எனக்கு சரி, அறிஞர் அண்ணா இந்தி எதிர்ப்பு ஏன் அப்படின்னா அப்ப அவர் என்ன பேசியிருக்கிறாரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். இப்போதைய அரசியல் சூழல், அரசியல் கொதிப்பு, அரசியல் தட்பவெப்பமும் அதை பத்தி இருக்கிறதுனால அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. இப்ப இருக்கிற திராவிட அரசியல், அவங்க அறிஞர் அண்ணாவினுடைய கருத்தை முறையாக எதிரொலிக்கிறார்களா? இன்றைய மாறிவிட்ட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அறிஞர் அண்ணாவினுடைய தர்க்கம் முறையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகிறதா? அது சரியாக தகவமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம், ஒரு வேட்கை அப்பதுல இருந்து இருந்துச்சு. சரி, அது இந்த புத்தகத்துல ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குதான்னு அதை வாசிக்க ஆரம்பிச்சேன். இது அவர் நிகழ்த்திய உரை திருவள்ளுவர் புத்தகம் பதிப்பகத்தார் அதை புக்கா போட்டிருக்காங்க. அவருடைய ஸ்பீச் அது ஆக்சுவலி எப்போ நிகழ்த்தியிருக்காருன்னா 1957 யார் தலைமையில நடந்த, அதாவது இந்திய எதிர்ப்பு மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய இந்திய எதிர்ப்பு மாநாட்டுல அவர் நிகழ்த்திய உரை. யாருடைய தலைமையில அந்த மாநாடு நடந்துச்சுன்னா அருணகிரியார் அவருடைய அறிஞர் அருணகிரியார் அவருடைய தலைமையில நடைபெற்ற இந்த இந்திய எதிர்ப்பு மாநாடு. சரி, அதுல என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் இந்து இதழில் படிச்சேன். எனக்கு தற்செயலா அந்த செய்தியை நான் படிக்கும்போது, நியூஸ் பேப்பரை படிக்கும்போது இந்த புத்தகத்தை படிப்பேன்னா எனக்கு தெரியாது.
பட் அந்த 2 நியூஸை மட்டும் சொல்லிட்டு இந்த புத்தகத்துக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அறிஞர் அண்ணா முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல இந்திய எதிர்ப்புலாம் அடங்கி இருமொழி கொள்கை தான் தமிழகத்துக்குன்னு எல்லாம் ஏற்றுக்கிட்டு ஓரளவுக்கு 8 பேர் உயிர் தியாகம் செய்து எல்லாம் ஒரு மத்திய அரசே இந்திய எதிர்ப்புக்கு தமிழகத்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்புக்கு பணிந்து தமிழகம் தன் தமிழை சுவாசிக்க தொடங்கிய பிறகு அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கிறாரு. 1968 ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதாவது ஸ்கூல் சிலபஸ்ல இருந்து இந்தி ஒரு டீச்சிங் ஒரு லாங்குவேஜா இருக்கிறத முற்றிலுமா தடை செய்யற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ இந்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்த டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கான பணி இழப்பு ஏற்படுது. பணி இழப்பு ஏற்படுறத அப்ப என்ன தீர்மானம் நிறைவேற்றி அதை மாத்துறாங்கன்னா, அவங்களுக்கு வேற மாற்று பணி வழங்கப்படும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர், ஏன்னா காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அவங்களுடைய காலகட்டத்துல இந்தி பயிற்றுனர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க போல பள்ளிகள்ல. அதை முற்றிலுமா ஒழித்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையும் தமிழகத்துல எவ்வளவு நுட்பமா பாருங்க, இந்திய எதிர்ப்புங்கிறத அவங்க சர்வ சாதாரணமா பண்ணல. அதை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த விதத்தெல்லாம் இந்தி இருக்கு, அதனுடைய ஆதிக்கத்தை எப்படிலாம் தடுக்கணும், அது எப்படி நம்ம தமிழை ஒரு தமிழ் அச்சுறுத்தல வச்சிருக்கு அப்படின்றத உணர்ந்திருந்தாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்சிசி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது ஹிந்தியில இருக்கும். இப்போ ஓரளவுக்கு அது மாற்றப்பட்டிருக்கு. அப்படி நீங்க என்சிசி மூலமா மாணவர்களுக்கு இந்தி சேரும்னா, அப்படிப்பட்ட என்சிசியே தேவையில்லான்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எதிர்ப்பு தமிழக அளவுல கிளம்பியிருக்கு. அது ஒரு கொதிப்பான சூழலை உருவாக்கி இருக்கு. நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு. நிறைய அறிஞர்கள், அரசியல் வல்லுநர்கள்லாம் அது குறித்து வேற மாதிரி இப்ப பேசுற மாதிரி இல்லாம கொஞ்சம் அறிவுபூர்வமா இப்ப பேசிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு என்சிசி நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சட்டமன்றத்துல. அதை முன்மொழியப்பட்டிருக்கு. அப்ப கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. 1969க்கு அப்புறம் நடந்த இந்த சம்பவங்கிறதுனால இந்த என்சிசி பிரச்சனை கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு. அப்போ நாங்க அதுக்கான வேறு ஒரு சொல்லாடலை உருவாக்கி தரோம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுங்கிறத நாங்க சொல்றோம். எங்க தமிழ்நாட்டில இருந்து ஓய்வு பெற்ற காவல்துறை பணியாளர்களை வச்சு நாங்க என்சிசி நடத்திக்கிறோம். நீங்க டிஃபென்ஸ் ஆட்களை கொண்டு வைக்க வேண்டாங்கிறப்ப அப்போ மத்திய அரசு பணிக்கு போற வாய்ப்பு மறுக்கப்படுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசு பணிகளுக்கு போகாத ஒரு நிலை நம்ம மாணவர்களுக்கு ஏற்படாதுன்னா நிறைய தர்க்கங்கள் பண்ணி கடைசியா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதை முடிவு பண்ணி அதை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ இது 2 முக்கியமான விஷயங்கள். எனக்கு அதுல ஏற்பட்ட ஒரு ஐயம் இருந்துச்சு. இப்படியாக தமிழகம் எல்லா நிலையிலும் இந்திய எதிர்ப்பை நடத்தியிருக்கிறது. இப்போ அண்ணா என்ன உரை எப்படி நிகழ்த்துறாரு, அதுல என்னென்ன கருத்துக்கள் பதிவு பண்றாருங்கிறத சுருக்கமா சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இது காவி உடை தரித்த ஒருவர் தலைமையாக வச்சு திராவிட முற்போக்கு கழகம் ஒரு இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்தி இருக்கிறதுங்கிறதே ஒரு புரட்சியான விஷயம். ஆனா அவர் இப்ப இருக்கிற காவி உடை அணிந்தவர்கள் போன்றவர் அல்ல. அவருக்குன்னு மடம் இருந்துச்சு. அவரே அறிஞர் அண்ணாவே சொல்றாரு, மடம் இருந்துச்சு. அவருக்குன்னு தொண்டர்கள் இருந்தாங்க, அவருக்குன்னு நிறைய பக்தர்கள் அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே கூட தமிழுக்கு ஒரு இழுக்குன்னு வந்தா நின்று குரல் கொடுத்து போராடியவர். அவர் எப்படி ஏன் அவரை ஆக்சுவலி இந்த மாநாடு எங்க நடக்குதுன்னா வடார்காடு மாவட்டம், அப்போதைய வடார்காடு மாவட்டம், இப்ப அது திருவண்ணாமலையா இருக்கு. அது வடார்காடு மாவட்டத்துல ஒரு பகுதியா இருந்த திருவண்ணாமலையில 1957 இந்த மாநாடு நடக்குது. இப்போ அது இந்த மாநாட்டுல அறிஞர் அண்ணா பேசும்போது சுட்டி காட்டுறது என்னன்னா, 1937 தான் ராஜாஜி முதல்ல இந்த பிரச்சனை கொண்டு வர. அவங்க எல்லாருக்குமே தெரியும். 37 ராஜாஜி இந்த பிரச்சனை கிளப்புறாரு. நான் ஆள்றேனா இல்ல ராமசாமி நாயக்கர் ஆள்றாரா பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டிட்டு அந்த இந்தி அமல்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஓமந்தூர் ரெட்டியார் அவர் அவருடைய காலகட்டத்தில் இந்தியை திணிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. காமராஜரும் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு மிக வருத்தம். ஏன்னா அவருக்கு வேற நிர்பந்தங்கள் வந்திருக்கும். அவருக்கு பிடிக்கலனாலும் கூட இந்திய கொண்டு வரதுக்கு ஒரு விதத்துல முயற்சி பண்ண மாதிரி ஒரு செய்தி அறிஞர் அண்ணா வழங்கி சொல்லப்படுறது. சோ எப்படி இந்த மாநாடு என்ன விதத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை இந்தியா முழுவதும் அதுலயும் தமிழகத்துல அமல்படுத்தணும், மும்மொழிக்கு இருமொழி கொள்கையா இருக்கிறத மும்மொழியா மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப தமிழகம் கொதித்து எழுற ஒரு நிலை. அதை திராவிட முற்போக்கு கழகம் எப்படி வழிநடத்துச்சு, அதை இந்திய எதிர்ப்பு மாநாட்டு மூலமா அவங்க எப்படி அதை கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுதான். அது அண்ணாவுடைய உரை தான் அதுல மிக முக்கியமானதா இருக்கு. அவர் என்னென்னலாம் பேசுறாருன்றதை மட்டும் சுருக்கமா
இதை நான் கோடிட்டு காமிச்சிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன். அவர் என்ன விஷயத்த சொல்றாருன்னா, இப்ப எல்லாருமே கேட்கிற கேள்வி, ஏன் இந்தி இருந்தா என்ன? ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு 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 நிலத்தினுடைய அழகியல், இது எல்லாமே வந்து ஒரு மொழியோட கலந்தது தான். அப்ப இந்திய திணிக்கிறது மூலமா பிரிட்டிஷ்காரங்களும் வட ஆட்களும் வடநாட்டுக்காரங்களும் ஒண்ணுதான். அவங்க வந்து வணிகத்துக்காக வந்தேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய நோக்கம் நாடு பிடிக்கிறது. அப்ப இவங்க இந்திய கொண்டு வந்து கொடுக்கறது மூலமா தென்பகுதியை பிடிக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இன்னொன்னு, இது என்னுடைய வீடு, நான் வீடு கட்டியிருக்கேன், இது எந்த வீடுக்கு நீ வந்து வாசல் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு, அவர் ரொம்ப எளிய விதத்துல கேள்விகள் எழுப்புறாரு. அதுதான் இந்த அண்ணாவுடைய உரையில ரொம்ப முக்கியமா. ஏன்னா கேட்கிற எல்லாருமே அப்போ எல்லா தரப்பு மக்களும் இருந்திருப்பாங்க இல்லையா. என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், அதை வந்து நீ எப்படி நிர்மாணிக்கலாம், எந்த திசையில அந்த வாசல் அமையணுங்கிறத நீ எப்படி தீர்மானிக்க முடியும், என் வீடு தானே, அதை நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இன்னொன்னு, இந்திய நாங்க ஏத்துக்கிறதுக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன் தியாகமே நாங்க தான் பண்ணணுமா? நாங்க மட்டுமே தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? விடுதலை போராட்டத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கோம். அப்போ பிரிட்டிஷ்காரங்க எது வந்து மொழியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவங்கள்ட்ட நம்மளை விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம இந்திய ஆட்களை நம்ம மக்களை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்தி இருந்துட்டு போட்டோன்னு சொன்ன பாவத்துக்கு நாங்க இப்ப தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்ப காங்கிரஸ் மேல அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப பிஜேபி என்னென்னலாம் விதத்துல கட்சி பேரை சொல்லி பேசுறது, நம்ம ஒரே ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பேசுறோமே தவிர நம்ம அரசியல் நேரடியா பேசல. அது அப்படிங்க பதிவாக வேண்டாங்கிறதையும் நான் அங்க தெளிவுபடுத்த விரும்புறேன். காங்கிரஸ் வந்து இப்போ இருக்கிற பிஜேபிக்கு கொஞ்சம் சலைத்தவர்களாக இல்லை. அவங்களும் இந்திய அமல்படுத்துறதுல அவ்வளவு தீவிரமா இருந்திருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு மும்முரமா அவங்க அமல்படுத்தணும்? அதனால என்ன பிரயோஜனம், என்ன நடந்துற போகுது அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுடைய வடநாட்டு ஆட்கள், வடநாட்டு ஆதிக்கம், வடநாட்டு அரசியலை வந்து தீவிரமா கொண்டு வந்து சேர்க்கணும். தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை, அது வந்து அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை அறிஞர் அண்ணா அதை தெளிவா சுட்டி காட்டுறாரு. நம்ம கிட்ட இருக்கிற முற்போக்கு சிந்தனை, நம்ம கிட்ட இருக்கிற மொழி வளமை, 2000 ஆண்டுக்கும் மேற்பட்ட மொழி வளமை, அதுவும் 2000 ஆண்டுக்குன்னா எப்படின்னா, ரோமாபுரி நாட்டுல நடந்த வணிகம், அங்க போயிட்டு தமிழ்ல பேசி வியாபாரம் பண்ண பாரம்பரியம் கொண்ட ஒரு தமிழை அழித்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் போட்டு, அது கூட ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றாரு, டெலிவிஷன் மூலமாவும் விஷம் பரப்பப்பட்டது. அது அவருடைய பாணி தானே, அவருடைய மொழி கையாடல். டெலிவிஷன்ல, தலைப்பு செய்திகள்ல அவங்க வழங்கக்கூடிய எல்லா விதத்திலையும் எங்கெங்கெல்லாம் இந்திய கொண்டு வந்து திணிக்க முடியுமோ, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்படி இந்திய கொண்டு வந்து திணிக்கிற முயற்சியை காங்கிரஸ் அரசு வந்து ரொம்ப வெளிப்படையா செய்யுது. எக்காரணம் கொண்டு அப்ப அது என்ன பண்றாருன்னா, தயார்படுத்துறாரு. யார? தன்னுடைய ஆட்களை, மக்களை அணிதிரட்டுறாரு. அதுதான் இந்த உரையினுடைய மிக முக்கியமான விஷயம். ஒரு புரிதல் என்னன்னா, எப்படி இந்த போராட்டம் செல்லணும், யாரை எதிர்த்து போராடுறோம். தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பேசிட்டு இருக்கிறதுக்காக நம்ம இங்க கூடல. தமிழ் மொழி சால சிறந்தது, அழகானது, நேர்த்தியானது, இலக்கணம் கொண்டது, அது வந்து பண்டைய காலத்துல இருந்துச்சு, அதுல இத்தனை செவியல் தன்மை இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம வரல. தமிழர்கள்கிட்டே தமிழை பத்தி சிலாகிச்சு பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதை தாண்டி வந்து தமிழை நேசிக்கிறத நம்ம அளவுல வச்சுக்கிட்டு, இந்தி ஏன் வேணாம், இந்தி வந்தா என்ன ஆகும், இந்தி வர்றதுனால எப்படிப்பட்ட இழப்புகளை இந்த மண் சந்திக்கும், அது எதிர்கால சந்ததிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவுல கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத புரிய வைக்கிற வேலையை தான் நம்ம செய்யணும். அது புரிதல் எப்படிப்பட்டதா இருக்கு, அது ஆபத்துன்னு நமக்கு தெரியுது. அப்ப அதை வரவிடாம தடுக்கிறதுக்காக நம்ம எதையும் செய்ய தயங்கக்கூடாது. அப்ப 57லயே அவர் அறிஞர் அண்ணா, இப்ப நம்ம யோசிக்கிறோம்ல, போராட்டம்னா யாரும் ஆள் வர மாட்டாங்கன்னு. அண்ணா அப்பவே சொல்றாரு, இன்னைக்கு 1000 பேர் இருக்கீங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது 500 குறையும், அந்த 500 அப்புறம் 250 மாறும், 250 20 மாறும். அதனால எல்லாருமே இங்க இருக்கிறவங்களா வரணும்னு அவசியம் இல்லை. யார் இதை உணர்ந்தீங்களோ உயிரிழக்க கூட நேரிடும். இது வந்து அந்த ஒரு வாசகம் இருக்கு இல்லையா, எனக்கு உடனே ராமண்ண கூட எனக்கு உதவிப்படுவார் நினைக்கிறேன். மாங்குயில் குவிடும் பூஞ்சோலை நம்மை வாட்ட நினைக்கிறது சிறைச்சாலையா, அப்படி யாரு நினைக்கிறீங்களோ, அந்த வாசகத்தை யாரு மனதுக்குள்ள வார்த்துக்கிட்டீங்களோ அவங்க வேணா போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறைகோள் விடுக்கிறாரு.
ஆக இதுல இந்த உரை மூலமா நம்ம பல தரவுகளை உள்வாங்கிக்க முடியுது. இந்தி எதிர்ப்பதற்கு அல்லது இந்தி நமக்கு வேணான்னு சொல்றது அது வந்து பண்பாட்டு சிதைவை விட்டு சென்று விடும். தமிழ் மொழி வந்து எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எத்தனையோ படையெடுப்புகள், எத்தனையோ கலாச்சார உள்ளீடுகள், எவ்வளோ பேர் வந்து வெவ்வேறு விதத்துல அழித்து ஒழிக்க நினைச்சாலுமே கூட அவற்றையெல்லாம் கடந்து உயிர்ப்போட இருக்கக்கூடிய மொழி இது ஒன்றும் நம்மளை செஞ்சிடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே ரொம்ப எனக்கு அரசியல் ரீதியா அறிஞர் அண்ணா எதிர்த்த அளவுக்கு இப்ப இருக்கிற திராவிட முற்போக்கு தலைமையில இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னும் கூட கூர்மையா அறிஞர் அண்ணா வந்து யாரையும் காயப்படுத்தாம அதே நேரத்துல ரொம்ப வீரியமா யாருமே மறுக்க முடியாத ஒரு வாதத்தை தன்னுடைய உரையில தன்னுடைய எழுத்துல கொண்டு வந்த ஒரு ஆற்றலுக்கு சொந்தக்காரரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எல்லோரையும் உணர வைக்கிறது இருக்குல்ல. இப்போ ஒரு ட்விட்டர்ல போராட்ட அறிவிப்பு போடுறதோ இல்ல மத்திய அரசாளர்களை எதிர்த்து ஒரு கட்டுரை போடுறதோட ஆட்சியாளர்கள் நின்றுறாங்க, தலைமை நின்றுடுது. ஆனா அண்ணாவுடைய ஒரு பலம் அந்த உரை மூலமா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அதை எல்லோருக்குமான ஒரு ஒண்ணா மாத்துறது, எல்லோருடைய உணர்விலும் அதை கொண்டு போய் சேர்க்கறது. நமக்கான போராட்டம் நம்ம பண்ணலன்னா அவ்வளவுதான், நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்படும். அப்படிங்கிறத அவங்களே உணர வச்சு அவர்களை முன்கள வீரர்களா போராட்ட வீரர்களா அவர்களே உணர்ந்து வர செய்கிற ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு உரை, நம்பிக்கை தருகிற உரை. நானும் இருக்கேன், இந்த உங்களோட நானும் நிக்கிறேங்கிற நம்பிக்கை தருக்கு. நான் எளிமையா இருக்கேன், உங்கள ஒருத்தனா இருக்கேன், உங்க அளவுக்கு எனக்கு உணர்ச்சி இருக்கு, உங்களை போலவே நானும் உயிரை இழக்க தயாரா இருக்கேன். எல்லா விதத்திலையும் மக்கள் மத்தியில, போராளிகள் மத்தியில, இனி போராட வரக்கூடிய மத்தியில நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு நேர்த்தியான உரை அப்படிங்கிறது ரொம்ப எளிய உதாரணங்களோட கூடிய வாதங்களை வந்து அவரு முன்னிறுத்துறாரு. இங்க நம்ம நாட்டுக்குள்ள அதுல ராஜீவ்காந்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பூனைக்குட்டி வெளியே வந்ததுன்னு சொல்றாரு. அது பெரியார் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல். அதாவது இணைப்பு மொழி, தேசிய மொழி, ஆட்சி மொழி, இத்தனை மொழி இருக்கிறது எனக்கு அவமானமா இருக்குன்னு ராஜீவ்காந்தி ஒரு இடத்துல பேசுனத சுட்டி காட்டுறாரு. அப்ப இளைஞர் ராஜீவ்காந்தி அப்ப எல்லார் மத்தியிலும் ஏன் ஒரு வன்மம் இருக்குது? இந்தி திணிக்க வரவங்க எல்லாருமே ரொம்ப வன்மத்தோட செயல்படுறாங்க, விஷத்தனமா செயல்படுறாங்க. டெல்லிங்கிற அந்த அதிகார மட்டத்துல இருந்தாலே அவங்களுக்கு மத்தவங்களுடைய குரல் கேட்க தோணாதா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இன்னும் இறுதியா ஒரு ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்தி வேணுமா வேணாவான்னு எங்க கிட்ட நீங்க கேட்டீங்களா? அரசியல் நிர்ணய சபையில தான் இந்தி ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சுன்னு சொல்றீங்க. அரசியல் நிர்ணய சபையில இருந்தவங்க எல்லாம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா? எங்க நின்று போட்டிட்டாங்க? எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தெரியும்? கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒருத்தர் அதுல இருக்கிறாரு. அவர் எந்த இடத்துல நின்று எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபைக்கு போனாரு? அப்போ மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கூட்டம் நின்று இந்தி ஆட்சி மொழின்னு, இந்தி இந்தியாவுக்கான மொழின்னு சொன்னா நாங்க அதை ஏத்துக்கணுமா? அப்ப மக்கள்கிட்ட நீங்க கேட்கணுமா? இந்தி பேசுறவங்க எல்லாம் கூடி சொல்லி இந்தி முக்கியம்னு சொன்னா என்கிட்ட வந்து சொல்லாத. இந்தி பேசாதவங்களுக்கு இந்தி வேணுமான்னு ஓட்டெடுப்பு நடத்துங்க, அதுக்கப்புறம் இந்தி வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கிற ஒரு மறுக்கவே முடியாத, மறுதளிக்கவே முடியாத ஆணித்தனமான அழுத்தமான வாதத்தை எல்லாம் வைத்து நிகழ்த்திருக்கக்கூடிய இந்த உரை ஒரு 34 பக்கம் தான் இருக்கு, பெருசா இல்ல. 34 பக்கம், 8வது பேஜ்ல தொடங்குது, 34வது பேஜ்ல அந்த உரை முடிஞ்சிடுது. சின்ன புத்தகம் தான். எல்லோரும் வாசிக்க கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தனக்கே உரித்தான முறையில், மிக சிறந்த முறையில் நல்ல கருத்துக்களை, அதாவது இந்தி எதிர்ப்பது ஏன், இந்த இந்தி மொழியை நம் தமிழகத்தில் விட்டால் நம்ம தமிழகம் வந்து எந்த வகையெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்றத அன்றே அண்ணா மிக திட்டமிட்டு ரொம்ப அழகான முறையில் அந்த சொற்பொழிவு நிகழ்த்தி, அன்று இருந்த நம்முடைய திராவிட இயக்கங்கள்லாம் சேர்ந்து இந்தி வராமல் தடுத்த போதிலும் இன்றும் அது நமக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த பாட்டு கூட எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நிறைய ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கு. அதனால மட்டும் இல்ல, நமக்கு வந்து உண்மையிலே எவ்வளவு ஒரு பாதிப்பை அந்த ஹிந்தி மொழியானது ஏற்படுத்தும். அது ஒரு மொழி என்பது, இந்தி என்பது ஒரு அவங்களுடைய எப்ப தோன்றின மொழி, இப்ப சமீபத்தில் தோன்ற மொழி தான். அந்த மொழியானது எப்படி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் என்றெல்லாம் அவருடைய கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் வழங்கிய பேராசிரியர் யு மகேந்திரன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வா தமிழா பொருளாதாரம் பயில்வோம் என்ற தலைப்பில் ஆசிரியர் செல்வம் அவர்களை பேச அழைக்கின்றேன். இவரை பற்றியும் சொல்ல வேண்டுமானால் தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருப்பவர். நமக்கு உறக்கம் வந்தா நம்ம உறக்கம் வரும் வரை
எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ படிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது நூலை போட்டு தூங்கும்போது கூட ஏதாவது ஒரு புத்தகத்தை போட்டு அவரையே உறங்கிட்டு இருப்பாரு. அத்தகைய பெருமைக்குரிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் என்னுடைய உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நெறியாளர் ஆசிரியர் ராமன் அவர்களே, பகிர்வு வாசகர்களே, வாரந்தோறும் ஒரு புத்தகத்தை வாசித்து நம்முடைய கருத்தை பகிரக்கூடிய ஒரு அரிய ஒரு நல்ல வாய்ப்பு இது. சிறப்பான புத்தகங்களை பகிர்ந்து பேசினாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய புத்தகத்தை பற்றி பேச துவங்குகிறேன். வா தமிழா பொருளாதாரம் பயில்வோம், பாசா பாலசிங்கம், சிங்கு பாலசிங்கு அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது என்னன்னா, பொருளாதாரம் தான் வாழ்வின் ஆதாரம். நம்ம நெறியாளர் சொன்னார்ல, அரசியல் பொருளாதாரம் அரசியலை தீர்மானிக்குது, அரசியல் பொருளாதாரத்தை தீர்மானிக்குது. ஏன்னா பொருளாதாரம் நாடு என்பதே பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதுதான். நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னா பொருளாதாரத்தை பாதுகாக்கணும். இன்றைய தலைவர்கள் பொருளாதாரத்தை பாதுகாக்கிறாங்களா அப்படிங்கிறத கேள்வி. எந்த நாட்டிடமும் அடமானம் வைக்காமல், எந்த உலக வங்கியிடமும் நாட்டுக்கு கேடு தருவதற்கு இணங்காமல் ஒரு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறாங்களா இன்றைய தலைவர்கள்ங்கிறது வினாவாதான் இருக்கு. 4 பொருளாதாரத்தை ஆசிரியர் சொல்றார். அதில் பழனிக்குமார் விளக்கி சொன்னாங்க. பாரம்பரிய பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். பாரம்பரிய பொருளாதாரங்கிறது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு கிடைக்கிறத இயற்கையை சுரண்டாம வாழறது. இயற்கையை சுரண்டாம வாழும்போது தேவையான அளவுக்கு மட்டுமே அவங்களுடைய விவசாயம் செஞ்சா தேவையான பயிர் விளைச்சலை மட்டும்தான் எடுப்பாங்க. அதீத விளைச்சல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டும் இயற்கையை சுரண்டுவாங்க. விவசாயம் என்பதை இயற்கையை அழித்து உருவாக்குவதுதான். அப்படி செய்வாங்க. இதுல என்னன்னா, இந்த பொருளாதாரத்துல ஒரு குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய பஞ்சங்கள், இயற்கை பேரழிவுகள்லாம் வரும்போது இந்த பொருளாதாரம் நம்மளை பாதுகாக்கல. அதே மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள் வர்றது கிடையாது. ஏன்னா இதுல போட்டி கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சாதி தொழில், குலத்தொழில், இதெல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கறதுனால இதுல கூட்டு குடும்பம் தான் அந்த பாரம்பரிய பொருளாதாரத்துல பிரதானமா இருந்தது. கூட்டு குடும்பம் நல்லா பாசமா இருந்தாங்க, அன்பா இருந்தாங்க, எல்லாம் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. கூட்டு குடும்பமே பொருளாதாரத்தினுடைய மதிப்பை கூட்டுவதற்காக தான். நிறைய பிள்ளை பெற்றுக்கிறதுக்கே அவங்களுடைய பொருளாதார வளமையை பெருக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல அப்படிலாம் நடந்தது. இந்த பாரம்பரிய பொருளாதாரத்துல அழிவுகள் எதிர்கொள்றது முடியாது, எந்த நாட்டாலையும் இது பண்ண முடியாது. அது ஆதி காலத்துல புராதன சமுதாயமா இருந்து சிறு சிறு குழுக்கள் தங்களுடைய பகுதிகளை விவசாயம் பண்ணி செழிப்பா வச்சிருப்பாங்க. அந்த பகுதியை செழிப்பில்லாத பகுதிகள் உள்ளவர்கள் குழுக்கள் சண்டை போட்டு அந்த இடத்த பிடிச்சுக்குவாங்க. இதுதான் இந்த பாரம்பரிய தொழிலை அழிப்பாங்க, அவங்கள விரட்டுவாங்க. இது பாரம்பரிய பொருளாதாரத்துல இது ஒரு மைனஸா பார்க்கப்படுது. அதனால பாரம்பரிய பொருளாதாரம் என்னன்னா, ஆயுளை கூட்டாது. 30-40 வயசுலயே இறந்துருவாங்க. பிரசவம் எல்லாம் சீக்கிரமா பெண்கள் இறந்துருவாங்க. சரியான மருத்துவம் கிடைக்காது. என்னன்னா அவங்க அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை, அவங்கவுங்களுக்கு பணிக்கப்பட்ட வேலையை அவங்கவுங்க செய்யறது. இதுதான் இந்த நிலைமை இருந்தது. இது 1980 வரை இருந்ததாக இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. 80 வரைக்கும் அந்த எச்சங்கள் இருந்ததுன்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்படி இருந்தது, ஓரளவுக்கு இருந்தது. இது பார்க்கலாம். அடுத்து கட்டளை பொருளாதாரங்கிறார். கட்டளை பொருளாதாரம்னா இது என்னன்னா, பொது உடைமை தான் அவர் சொல்றாரு. சொத்துரிமை கிடையாது, எல்லாம் அரசு வசம்தான் இருக்கும், எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. 8 வழி சாலை போடணுமா, பெரிய விமான நிலையம் கட்டணுமா, என்ன அரசு சரின்னு படுதோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. யாரையும் கேட்க வேண்டியதில்லை. இதுல குடிமக்களுக்கு என்ன நன்மைனா, நிம்மதியா இருக்கும். வேலை கிடைக்கல, இது கிடைக்கல, எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது எல்லாத்தையும் அரசு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், யாருக்கு என்ன தரணும், எல்லாரிடமும் யாரை எப்படி வேலைக்கு பயன்படுத்தணும், எல்லாத்தையும் இவங்க செய்வாங்க. பிரதானமா அரசாங்கம் எல்லா கட்டளைகளை பிறப்பிக்கும். ஒரு தலைவர் எல்லாத்தையும் பிறப்பிப்பாரு. அங்க அதிகாரிகள் எல்லாம் ஒரு பொம்மைகளா இருப்பாங்க. கமாண்ட் என்ன வருதோ அதை தான் செயல்படுத்துவாங்க. சுயமா எதுவும் சிந்திக்க மாட்டாங்க.
இது என்னன்னா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும், ஆனா விரும்பிய வண்ணம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. எல்லாருக்கும் என்ன கிடைக்குமோ அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. இந்த உதாரணத்துக்கான பொருளாதார நாடு வந்து ரஷ்யா, சீனா அப்படின்னு சொல்றாங்க. அது பொது உடைமை பொருளாதாரம் தான். ஆனா அது கூட கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது, கலப்பு பொருளாதாரத்தை நோக்கி வந்துருச்சு. அதுலயும் தனியார் நிறுவனங்கள்லாம் உள் நுழைந்து விட்டது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்து என்ன சொல்றாருன்னா, கட்டளை பொருளாதாரத்துக்கு அடுத்து முதலாளித்துவ பொருளாதாரம். இதுல என்னன்னா சந்தை பொருளாதாரம்னு சொல்றாரு அவர். சந்தை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும், எல்லாம் போட்டி தான். இதுல வந்து என்னன்னா அரசு ஒரு கண்காணிப்பாளரா மட்டும்தான் இருக்கும். இதுல வந்து எல்லாமே தேவை அளிப்பு எல்லாமே சந்தை நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தீர்மானிக்கும். விலை மதிப்பு அதிகமான பொருள், குறைவான பொருள் அதிகமா விளைஞ்சா விலை குறையும், குறைவா விளைஞ்சா விலை அதிகமாகும். டிமாண்ட் அண்ட் சப்ளைவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். இந்த பொருளாதாரத்துல அறிவியல் வளர்ச்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன்னா போட்டி வரும்போது இதை விட சிறந்த பொருள் நம்ம தயாரிக்கலாமே, இதை விட கம்மி விலையில நம்ம பொருளை தயாரிக்கலாமே. ஏன்னா லாபம் முதலாளிக்கு அதிகமா வர்றதுனால கண்டுபிடிப்புகளுக்கான செலவு அதிகமா பண்ணுவாங்க. அதனால அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி இதெல்லாம் வந்து சந்தை பொருளாதாரத்துல அதிகமா சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் என்னன்னாக்க சந்தை பொருளாதாரம், முதலாளித்துவம், பொது உடைமை, பாரம்பரிய பொருளாதாரம் இது எல்லாவற்றிலும் உள்ள நன்மைகளை எடுத்துக்கொண்டு செயல்படுகிற பொருளாதாரம். இதுல வந்து அரசாங்கம் வந்து எப்படி இருக்கும்னா சில துறைகளை மட்டும் நல்ல, அதாவது மக்களுக்கு பயன்படுகிற கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, சாலை இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்துக்கும். மீதியெல்லாம் சந்தை பொருளாதாரத்துக்கு விட்டுடும். அதாவது மக்கள் எதெல்லாம் இடர்படுவாங்களோ, மக்களுக்கு எது பாதிப்பை ஏற்படுத்துமோ, அத்தியாவசியமோ அதை வந்து அரசாங்கம் பார்த்துக்கும். எல்லாவற்றையும் கண்காணிக்கும் அரசாங்கம். அனுமதி வாங்கணும் அரசாங்கத்துக்கிட்ட. எதுவாக இருந்தாலும், தனியார் நிறுவனமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அரசு விதிகளுக்கு உட்பட்டு செய்யணும். செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது இது என்னன்னா ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருளாதாரம் செயல்படும். எந்த இடத்துல இடர்கள் வருதுங்கிறத கண்டுபிடிச்சு களையணும், உடனே களையணும். அப்போதான் அந்த பொருளாதாரம் சிறப்பான பொருளாதாரமா இருக்கும். இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை தான் விடுதலை அடைந்த உடனே பின்பற்றியது. ஆனால் தவறி இருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நம்ம ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில இடங்கள்ல சில வேண்டிய முடிவுகளை எடுக்கணும். அதனால கலப்பு பொருளாதாரமும் சிறந்த ஒரு பொருளாதாரமா கொல்லப்பட்டாலும் கூட ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இதுக்கு வந்து சரியானவர்களாக இருந்தால்தான் இது வெற்றி பெறும். இந்த கலப்பு பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு, விஞ்ஞானத்துக்கு, முதலாளித்துவத்துக்கு, அதாவது தனியார் நிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் இடம் உண்டு. அல்லது ஒரு சிறந்த பொருளாதாரம் தான் இது நம்ம பின்பற்றிட்டு வரோம். அடுத்து என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்க சொல்ல வர்றாரு. என்னன்னா 1900 அதாவது இந்த 91 அப்புறம் தாராள மையம், தனியார் மையம் இது வந்திருக்குது. இதுல என்ன, தமிழ்நாட்டு வேலைகளை, அரசு வேலைகள், தமிழ்நாட்டு வேலைகள் போது 3 வகையா பிரிக்கலாம். தமிழ்நாடு அரசு வேலைகள், தனியார் வேலைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் துறை வேலைகள், மைய அரசு வேலைகள், நடுவண் அரசு வேலைகள். இதுக்கு முந்தைய அரசுல, தமிழ்நாடு அரசுல பழனிசாமி இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, தமிழ்நாடு அரசு வேலையிலேயே வட இந்தியர்களை உள்ள நுழைச்சாங்க. அந்த நேரத்துல தான் இந்த புத்தகம் வெளிவந்தது. அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஏற்கத்தக்கது அல்ல. அதாவது இது என்னன்னாக்க நம்ம பொருளாதாரத்தை சீரழிக்கிற வேலை இது. நம்முடைய மக்களை வந்து அவதிக்குள்ளாகும், நம்மளுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்தும். ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்கு உதவி செய்யலாமே தவிர உரிமை கேட்க முடியாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்யலாமே தவிர உரிமையா கேட்க முடியாது. நம்ம நாடு என்பதே பல நாடுகளின் கூட்டமைப்பு தான், பல பொருளாதாரத்தின் ஒருங்கிணைப்பு தான் நம்ம இந்தியா அப்படிங்கிறத நம்ம ஆசிரியர் அழுத்தம் திருத்தமா அங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வந்து 1980 வந்து பொருளாதாரத்துல விழுந்த போது அத ஜப்பான் வந்து தாங்கி பிடிச்சது. அதனால ஜப்பான் வந்து பொருளாதாரத்துல பின்னடைவை சந்திச்சுது. அவங்க வேற நாடு அப்படி இருந்தும் அவங்க வந்து தாங்கி பிடிச்சாங்க, பின்னடைவை சந்திச்சாங்க. ஆனா ஜப்பான் எழுந்து விட்டது. அது வேற நாடா இருந்த போதும் அதுக்கப்புறம் அது அவங்களுடைய அயராத உழைப்பு, அதனால ஜப்பான் வந்து அவங்களுடைய கடுமையான முயற்சி, கடுமையான
சட்டத்திட்டங்கள் எல்லாம் வச்சு அவங்க முன்னேறிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு தகப்பன் சாமியாவே இருக்க முடியாதுல்ல. பீகார் எவ்வளவு நாளைக்கு தாங்கி பிடிக்க முடியும்? உத்தரப்பிரதேசம் எவ்வளவு நாளைக்கு தாங்கி பிடிக்க முடியும்? ஆனா இந்த பொருளாதாரத்தை சீரழிக்கிறதுக்கு தான் ஏற்கனவே அரசு வேலைகள்ல, மைய அரசு வேலைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்திக்காரங்களை தான் நுழைக்கிறாங்க. இதுல அரசு, தமிழ்நாடு அரசு வேலையில அனைத்து வேலைகளுமே தமிழ் குடி சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும். தனியார் வேலைகள்ல வேணா ஒரு 90% தமிழர்களையும் தமிழ் குடிகளையும் 10% அயலவர்களையும் அனுமதிக்கலாம். ஆசிரியர் சொல்றார், தமிழ்நாட்டை சார்ந்த மைய அரசு வேலைகள், நடுவண் அரசு வேலைகள்ல 75% தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும், 25% வேறு மாநிலத்தவருக்கு கொடுக்கலாம். நேரடியா மக்கள் தொடர்புடைய வேலைகள்ல தமிழ் தெரிஞ்சு எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. அது உண்மை. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மைய அரசு வேலைகள்லாம் யாருக்கிட்ட பெரும்பாலும் எந்த பகுதியினர் செய்யறாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரயில்வே, விமானம், இது மாதிரி அஞ்சல் நிலையம், அஞ்சல் நிலையத்துல, கிராமப்புற அஞ்சல் நிலையத்துல கூட ஹிந்திக்காரங்களை போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னா மொழியை பாதுகாக்கணும், பண்பாட்டை பாதுகாக்கணும், எல்லாத்த விட பொருளாதாரத்தை பாதுகாத்தா தான் இது எல்லாத்தையும் நீங்க பாதுகாக்க முடியும். ஆக இது பொருளாதாரத்தை, இப்ப நம்ம ஹிந்தி படிச்சா என்ன, நம்ம மகேந்திரன் சொன்னார்ல, பேசினார் இல்லைங்களா, ஹிந்தி படிச்சா என்ன, ஏன் இந்தியை நம்ம தொடர்ந்து எதிர்க்கிறோம்? இந்தியை எதிர்க்கல, இந்தியை கத்துக்கிறத யாரும் மறுதளிக்கல. அரசு கொள்கையில அரசு பள்ளிக்கூடங்கள்ல எப்படி கொடுக்க முடியும்? இப்ப தனியார் வேலைகள்ல 90% தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் வேலைகள்ல 90% தமிழர்கள் தான் இருக்காங்க. இதற்கு என்ன காரணம்னா, வட இந்தியர்கள் படித்தவர்கள் கூட தனியார் நிறுவனத்துல மேலாளர் மாதிரியான வேலைகளுக்கு வரும்போது சென்னையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களாம். ஏன் சென்னையை தேர்ந்தெடுக்கிறது இல்லைன்னா, இங்க போனா நம்ம நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறதுனால. அப்போ இந்த தனியார்ல இருக்கிற 90% வேலையும் இந்திக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஏன் நம்மளும் வேற மாநிலத்துல போய் வேலை செய்யறோமே, நம்ம ஏன் அவங்க நம்ம மாநிலத்துல வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம இருக்கிறது 10 கோடி, அவங்க இருக்கிறது 130 கோடி. நம்ம 2 பேருக்கு வேலை கொடுத்துட்டு, ஒரு 10 பேர் 5 பேருக்கு வேலை கொடுத்துட்டு அவன் 90 பேர் தமிழ்நாட்டுல வந்து உட்காந்துக்குவாங்க, அமர்ந்துக்குவாங்க. ஆகையினால இது மொழி உரிமையை காப்பது மட்டுமல்ல, நம்ம பொருளாதார உரிமையை காத்தாதான் மொழி உரிமையை. நம்ம ஒரு இனத்தை அழிக்கணும்னா மொழி அழிக்கணும்னு சொல்லுவாங்க, பொருளாதாரத்தை அழிச்சா கூட மொழி அழிக்க முடியும். அதான் இந்த ஆசிரியர் சொல்றாரு. அவர் சொல்லல, இந்த கருத்தை நான் சொல்றேன். பொருளாதாரத்தை அழிச்சா கூட மொழியை அழிச்சிட முடியும். அப்படிதான் அந்த புத்தகத்தை படிக்கிறதுல இருந்து நம்ம பெற முடியுது. ஆக 90% வேலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் வேலைகள் தமிழர்கள் தான் வேலை செய்யறாங்க. அரசு வேலைகள்ல, தமிழ்நாடு அரசு வேலைகள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக போன அரசு கொஞ்சம் இந்திக்காரங்களை நுழைச்சது. மைய வேலைகள்ல உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 90% அவங்க இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. வங்கிகள்லயும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது. இந்த நிலைமை தொடரக்கூடாது என்றால் நாம இருமொழி கொள்கையை தான் நம்ம பின்பற்றணும். இருமொழி கொள்கை தான் நமக்கு உலகளாவிய வேலையை பெற்று தருது. 2 மொழி இருந்தால்தான் மாணவர்களுடைய இடைநிற்றல் நமக்கு இல்லாம இருக்கும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பின்பற்றி வர்றதுனாலதான் இன்னைக்கு இந்த தமிழர்கள் இந்த உயரத்தை அடைந்திருக்கிறார்கள். எல்லா இந்தியாவிலேயே பொருளாதாரத்தை, பெரிய பொருளாதாரம்னு சொன்னா மகாராஷ்டிரா, அடுத்து தமிழ்நாடு தான். இந்த பொருளாதாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேட்கை. அப்போ பொருளாதாரத்தை பிடிச்சா நம்ம மொழியை பிடிச்சிடலாம், எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படிங்கிறது திட்டம். ஒரு நாடு இன்னொரு நாடோட ஒப்பந்தம் போடும்போது கூட நம்மளுடைய பொருளாதாரமும் அவங்களுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படாத வகையில தான் ஒப்பந்தம் போடுவாங்க. எத்தனை நாள் பின்னடைவில் இருக்கு, அந்த மாநிலம் பின்னடைவில் இருக்கு, அதுக்காக நீங்க செலவு பண்ணுங்க, எவ்வளவு நாளைக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியும்? ஆக இந்த நம்மளுடைய அழிக்கிற சதி வேலை, சூழ்ச்சி, இதுதான் இந்த இந்தியை கொண்டு வர்றது. அதாவது ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல பொதுமக்கள் கேட்கிறாங்க, பெற்றோர்கள் கேட்கிறாங்க, அதனால 3வது மொழி இருந்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு, கோடி பெற்றோர்கள் ஹிந்தி வேணும்னு கேட்டா கூட கொடுக்க கூடாது. ஏனென்றால் கொடுத்து விட்டால் நம் பொருளாதாரம் முழுவதுமே பறி போயிடும். நம்ம மாநிலம் கூட அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் சட்டமன்றத்தை கலைத்து விட்டு, முதலமைச்சர் பதவியெல்லாம் எடுத்து விட்டு, எல்லாம் ஒரு நாடு என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, அரசியல் அமைப்பு சட்டத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேற அரசியல் அமைப்பு சட்டம் எழுதி நீங்க அதை பின்பற்றுங்க. அப்போ தான் ஒரு நாடு ஒரு மொழி
எல்லாத்தையும் நீங்க பின்பற்றி கொள்ளலாம். அதனால நாடு பொருளாதாரத்தை பிடிச்சோம்னா அனைத்தையும் பிடிக்க முடியும், எல்லாவற்றையும் அழிக்க முடியும். அதுக்கான சதிவலை தொடர்ந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து பின்னிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த சதி வலையில் சிக்காம இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம். கன்னடத்துல இந்தி அனுமதிக்கிறாங்க, கேரளாவில் வந்து அனுமதிக்கிறாங்க, ஆந்திராவில் வந்து அனுமதிக்கிறாங்க. நீங்க அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான வேலை ஆதாரம் இல்லை, அவங்க மாநிலத்தில் இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் நிறைய வளங்கள் இருக்கின்றன, நிறைய தொழில் சாலைகள் இருக்கின்றன. அதனால நம்முடைய வேலையை நாம தான் பெறணும், நம்மளுடைய பொருளாதாரத்தை நாம தான் காப்பாற்றணும். அவங்களுக்கு பொருளாதார நன்மையை தருது, அதனால அதை அவங்க அனுபவிச்சிருக்காங்க பேரளவுல. வங்காள மொழி பெற்று உடையவர்கள் அவங்க கூட இந்திய அனுபவிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுடைய பொருளாதார வளமை அந்த அளவுக்கு இல்லை. நம்மளுடைய நம்ம நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்ம வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்ம நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்ம கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், தமிழருடைய நிலத்தை நம்முடைய தமிழருடைய அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு மூன்றாவது மொழி வரக்கூடாது. வந்தால் நம் பொருளாதாரம் அழிந்து எல்லாம் அழிந்துவிடும். இது தமிழருக்கு மட்டுமல்ல, அனைத்து இந்திய மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொருளாதாரம்னா என்ன? இந்த பொருளாதாரத்தை எத்தனை வகைப்படுத்துறாங்க? இதை தொடங்கி மூச்சு விடாமல் ஏறத்தாழ ஒரு 10 நிமிடத்திற்கு மேலாக இருக்கின்ற நான் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக தொய்வு இல்லாமல் தனக்கே தனித்த ஒரு பாணியில் மிக சிறந்த நல்ல நல்ல கருத்துக்களை, அதாவது பொருளாதாரம் அதோடு சேர்ந்து தாய்மொழி பற்று, இந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்ற செய்தியை கடைசியாக சொல்லுகின்ற போது இந்த நூலை படிக்க வேண்டும் என்ற வேட்கை நமக்குள் எழுகின்ற அளவிற்கு தன்னுடைய உரையை வழங்கிய ஆசிரியர் செல்வம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக முதல் பெண்கள் அப்படின்ற ஒரு நூல். இந்த நூலை எழுதுனா நிவேதா லூயிஸ் என்பவங்க எழுதினாங்க. விகடன்ல தொடர்ச்சியாக வந்த ஒரு நூல். அந்த நூல் சார்ந்த கருத்துக்களை தன்னுடைய விருப்ப புத்தகமாக நூல் சார்ந்த கருத்துக்களை வழங்குவதற்கு தெய்வச்சந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். தெய்வச்சந்திரன் இல்லைங்களா? தேவச்சந்திரன் இருக்கீங்களா? அடுத்த ஆளை கூப்பிடுங்கண்ணே, அவர் வரட்டும். அடுத்து கூட அவர் இல்லைங்களா? அவ்வளவுதான், அந்த கடைசி அவர் நான் பேசி காட்டுறோம். 6 பேர் 5 நூல்கள் மிக சிறப்பான முறையில் இங்கே வழங்கி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக என்னுடைய விருப்பமாக நான் வெளிப்படுத்துகிற நூல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் படித்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பிரசன்னா வெங்கடேசன். தம்பி ஒரே நிமிஷம் கேக்குதுங்களா? அதாவது இங்க தம்பி இங்க கேட்கும், யூடியூப்ல கேட்காது, பரவாயில்லையா? ஓ அப்படிங்களா? பேசு வேற வழி இல்ல. அது நெட்வொர்க் நல்ல டேட்டா தீர்ந்துருச்சு உங்களுக்கு. கொஞ்சம் வெளியே வந்து நல்லா பேசுப்பா, கொஞ்சம் நல்லா டவர், கொஞ்சம் வானத்துல ஏறி பேசுப்பா. எல்லாம் அழுகுறாரு ராமன். அழுகுறாருங்க. திருப்பி ஆரம்பி முதல்ல இருந்து. அந்த நூல் பேர்ல இருந்து ஆரம்பி. பிரசன்னா வெங்கடேசன். சரிங்க. இப்ப கேக்குதுங்களா? கிளியரா? இது கிளியரா கேட்கும், இனிமேட்டு தான் கேட்காது. இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்துரு ராமன். வெளியில கதை தீராம பாத்துக்கணும். இன்னைக்கு மீட்டிங் நடக்குது. ஹெட்செட் எடுத்துருங்க, ரொம்ப குறைன்னு இருக்கு. ஹெட்செட் எடுத்துருங்க. ஹெட்செட் எடுத்துட்டு போனை கையில புடிச்சிட்டு பேசணும். ராமன், என்னுடைய விருப்பமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற நூல் என்னை செதுக்கிய சிறு ஒலிகள் என்ற புத்தகத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நூல் எழுதினது யார் பார்த்தீங்கன்னா பிரசன்னா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம். இதுவும் ஏறத்தாழ ஒரு சிறிய புத்தகம் தான், கிட்டத்தட்ட ஒரு 35 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம்.
இதுல வந்து 21 கட்டுரைகள், ரொம்ப சிறிய சின்ன சின்ன கட்டுரைகள் 31 கட்டுரைகள் இருக்கின்றன. இதுல வந்து எடுத்தோடனே ஒரு கட்டுரை வந்து, அந்த கட்டுரை என்னன்னா சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சாதித்த மனிதர்கள், வெற்றியாளர்கள் எல்லாமே ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து சாதனையாளர்களாக மாறிட்டாங்க. அவங்க ஏன் இப்படி சாதனையாளர்களா? அவங்களுடைய தொடர் முயற்சி தான். அவங்க தொடர் முயற்சியின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஒரு வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. நிறைய பேர் வெற்றியாளராக மாறாததுக்கு காரணம்னா, ஏன்னா அவங்ககிட்ட அதை சார்ந்த முயற்சிகள் இல்லை, தன்னால என்ன முடியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி நினைப்பது இல்லாமல் சாதனையாளர்கள் வந்து எப்படி என்ன செய்யணும்னா, ஓய்வு எடுப்பதில் கூட, அவங்க ஓய்வு எடுப்பது எப்படி நினைப்பாங்கன்னா, ஓய்வு எடுப்பது என்பது கல்லறையில் உறங்குவது போன்றது என்று நினைப்பார்கள் சாதனையாளர்கள் சொல்றாங்க. இதை சொல்லும் போதுதான் எனக்கு வந்து சாலை இளைஞர்களுடைய பாடல் என்று ஒன்று நினைவுக்கு வருவது. இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் சென்றிலை பாருகை முற்றிடத்தே தன் தம்பி தேன் வந்து பாயும் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்து முன்னே நல்ல செடிதான் இலை பாரிடுமோ என்று சாலை இளைஞர்கள் எழுதுவார். அது மாதிரி எப்பயுமே அந்த சாதிப்பதற்கு முன்னதாக ஓய்வு என்பதே இல்லாமல் அந்த வெற்றியாளர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் வெற்றி கொள்ள முடியும் என்று இந்த உள்ள முதல் கட்டுரையில் அவர்கள். அதுக்கடுத்து இலக்குகளின் பயன்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை. இலக்குகளை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் கூட வலிப்பதில்லை என்று ஒரு புதுக்கவிதை சொல்கிறது. அது மாதிரி இங்க இலக்குகளை பற்றி இவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு எப்பயுமே பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கின்ற பணியாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதுதான் அவருடைய பணியாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு நிறுவனத்துல போயிட்டு அவர் பயிற்சி அளிக்கின்றார். அப்படி பயிற்சி அளிக்கின்ற போது அங்க இருக்கின்ற தொழிலாளர்களை பார்த்து கேட்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு நீங்க எப்படி போவீங்க அப்படி கேட்கும் போது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் நடந்து போவோம் இல்ல பைக்ல போவோம்னு சொல்றாங்க. சரி, பக்கத்துல இருக்கிற ஊருக்கு எப்படி போவீங்கன்னு கேட்கறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது ஒண்ணு நாங்க பைக்ல போவோம், இல்ல ஆட்டோல போவோம், இல்ல கார்ல போவோம்னு சொல்றாங்க. சரி, இங்க எப்படின்னா ஒரு டெல்லிக்கோ இல்ல பாம்பேக்கோ போகும்போது எப்படி போவீங்க? ஒண்ணு விமானத்துல போவோம், இல்ல தொடர் வண்டியில போவோம்னு சொல்றாரு. சரி, லண்டனுக்கு எப்படி போவீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ கேட்கும்போது லண்டனுக்கு நாங்க விமான நிலையத்தில் தான் போவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இலக்குகள் பெரிதாக இருக்கின்ற போது எளிய முறையில் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். எப்படின்னா, ஒரு இலக்குகள் சின்னதா இருக்கும் போது நம்ம அந்த அளவுக்கு அதை நோக்கி செயல்பட மாட்டோம். ஆனா இலக்குகள் பெரிதாக இருக்கின்ற போது அதை நோக்கி நாம் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்போம். அப்படி உழைத்து கொண்டே இருக்கின்ற போது நிச்சயமாக இலக்குகள் பெரியதாக இருக்கின்ற போது அவற்றை நம்மால் எளிதில் வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். அதுதான் பாரதியார் கூட பெரினும் பெரிதியல் என்பார். லட்சியத்தை எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய லட்சியங்கள் எப்படின்னா, அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்றாரு, எப்பயுமே அவருடைய கோல் எப்படின்னா பிக்கா இருக்கணும், பெருசா இருக்கணும் கோல் என்பது என்று சொல்றாரு. அந்த கருத்து தான் ஆய்வர் வந்து நம்முடைய இலக்குகள் எப்பயுமே பெரிதாக இருக்க வேண்டும் அப்படி என்பதை இந்த கட்டுரையில் வலியுறுத்துகின்றார். அடுத்த கட்டுரையில் வந்து ஒரு கதை சொல்றாரு. அதாவது மிஸ்டர் செட்டில் அப்படின்னு ஒரு பேரு, நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா, தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுறாங்க. பணி வாய்ப்பு கிடைச்சி போய் வேலை செய்ய தொடங்குறாங்க. அப்ப ரெண்டு பேர்ல ஒரு மிஸ்டர் நெக்ஸ்ட் என்பவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல ஒரு ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஹை ஸ்கூல் ஆசிரியர் பார்த்து கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன சேலரி அப்படிங்க. உங்களோட நாங்க ஒரு 5000 அதிகமா வாங்குவோம், ஏன்னா நான் உங்களோட ஒரு டிகிரி அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப இவருக்கு நெக்ஸ்ட் அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, உறக்கம் இல்லை, நம்மளை விட அவங்க அதிகமா இருக்காங்களே, நம்ம அதே நிலைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து கடுமையா அந்த படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு அந்த பள்ளியை விட்டு, அந்த பள்ளியில இருந்து இடப்பெயர்ந்து வேற பணிக்கு போறாரு. வேற பணிக்கு போய் படிப்படியா தன்னுடைய உழைப்பின் காரணமாக ஒரு கடைசி காலத்துல கல்லூரியில் பேராசிரியராக வந்து தன்னுடைய பணியை செயல்படுத்த. அப்படி இருக்கும்போது செட்டில் அப்படின்னு கூட அவரோட சேர்ந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அதே பள்ளியில் இருக்கிறாரு. தன்னுடைய மகளுக்கு திருமண அழைப்பிதழை கொடுப்பதற்காக நெக்ஸ்ட் என்பவரிடம் வராரு. வரும்போது பார்த்தா ஒரு மிகப்பெரிய பங்களா, அப்படியே வீடு லக்ஸுரியா இருக்கு. இப்ப எல்லாம் பார்க்கும்போது இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு தயக்கம் வந்துடுது. அதாவது செட்டில் என்பவருக்கு என்ன ஆயிடுதுன்னா தயக்கம். நம்ம வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆனதெல்லாம் நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனா அவர் நெக்ஸ்ட் அப்படியே அடுத்து தன்னை உயர்த்தி கொண்டே இருந்ததுனால இவர் இந்த நிலைக்கு வரல. அவர் என்னன்னா, தன்னுடைய பத்திரிகை கொடுப்பது மட்டும் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வராரு. ஆனா கடன் கூட வாங்காம
திரும்பி தன் மனதிற்குள் தன்னை ஒரு 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 மாதிரியான எண்ணம் அவருக்குள் வருகிறது. ஆக இதன் மூலமாக தொடர்ச்சியாக நம்ம நிறைய பேர் ஒரு வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலையில அப்படியே இருக்கிறோம். ஒரு தொடர்ச்சியாக நம்ம அதே பணியில் அப்படியே ரொட்டீன் வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மாற்றம் இருக்கணும். அதாவது அடுத்த கட்டத்திலே சொல்றாரு, மாற்றம் என்பதை ஏற்றம்னு சொல்றாரு. எப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஏற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாற்றம்ன்றது எப்படி மாறணும்? சின்னதுதான். நீங்க ட்ரெஸ்ல கூட ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணாம வித்தியாசமா கொஞ்சம் ஒரு நாளைக்கு பண்ணலாம். அப்போ அந்த அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே அயன் பண்ண ட்ரெஸ்ஸா புதுசா ஒரு முடி வெட்டுறோம்ல, அது கூட கேளுங்க, உங்களுக்கு எது அழகு இருக்குன்னு கேளுங்க. அந்த வகையில் நம்ம முடி வெட்டினா கூட என்ன ஆகும், நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள ஏற்படுத்தும். இல்ல பர்ஃபியூம் பயன்படுத்துறோம்ல, ஒரே பர்ஃபியூம் இல்லாம வித்தியாசமா பயன்படுத்துங்க. அது கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆக மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்றாரு. அதுக்கடுத்து 3 கோட்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுல ஒண்ணு நமக்கு எல்லோரும் அதிகமா தெரிஞ்சது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் எப்படி அதை நம்ம கால நேரத்தை நம்ம எப்படி திட்டமிட்டு பயன்படுத்தணும். டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் மணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைம்ன்றது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு 10 நிமிட தாமதம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை உருவாக்கும், ஆக்சிடென்ட் ஏற்படுத்தும். இந்த திட்டமிட்டு நம்ம நேரத்தை பயன்படுத்துவது, அந்த நேரத்தை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது நம்ம ஏற்கனவே ஒரு புத்தகத்தை பத்தி விவாதிக்கிறோம். அடுத்தபடி அவர் சொல்றாருன்னா, அந்த சாதனங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்ற சாதனங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த வகையில நம்ம அதை அணுக வேண்டும். நிறைய காசு இருக்குன்றதுக்காக எல்லா சாதனங்களையும் நம்ம வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் வாங்கின சாதனத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ன்றது. கார் வாங்குறாங்க, 30 லட்சம் கொடுத்து கார் வாங்குறாங்க. அந்த கார் வாங்குறதுக்கு பெருசு கிடையாது, அதை நம்ம எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி நம்ம எதனா செலவு சிக்கனமா பயன்படுத்த முடியும். ஏன்னா கார் பொறுமா போகலாம், அந்த அலுவலகத்துக்கு பொறுமா போகலாம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் தாமதமா கிளம்புறாங்க, போய் பாக்குறாங்க கார் ஆயிடுச்சு, திடீர்னு ஸ்டார்டிங் ப்ராப்ளம், கிளம்பவே இல்லை. இப்ப இது மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த சாதனங்களை நம்ம எப்படி அக்சசிபிலிட்டி எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற பத்தி ரொம்ப அழகா அந்த கட்டுரையில் சொல்கின்றார். அடுத்து ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள். நம்ம தூரத்து உறவுகள், உடன் பிறந்த உறவுகள், நண்பர்கள், இப்படி அங்க பேருந்தில் பயணம் கொள்கின்ற போது ஏற்படுகின்ற உறவுகள், இத்தகைய உறவுகளை நாம எப்படி நடத்துறோம்? எல்லா உறவுகளையும் ஒரே சமமா நடத்துறோமா? தன்னை போல் பிறரை நாம் நேசிக்கிறோமா? ஒரு வெற்றியாளர்கள் என்பவர்கள் எப்படி இந்த உறவுகளை பேணுகிறார்கள்? வெற்றியாளர்கள் யாருமே மனிதர்கள் தன் சக மனிதர்களை வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. அதனால்தான் அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். ஆகவே இந்த உறவு முறைகளை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதே மாதிரி உறவு ஒரு தகாத உறவு நம்ம தேடி சில நண்பர்கள் வந்தாலும் கூட அவர்களை விட்டு நம்ம விலக வேண்டும். ஏன்னா நம்ம நேரத்தை வீணாகும், நம்ம அதெல்லாம் அவர்களை நம்ம இருக்கணும். ஆனா நல்ல நண்பர்களை தேடித்தே நம்ம உறவு கொள்ள வேண்டும் அப்படி என்பதை பற்றி, உறவு முறைகளை பற்றியும் இந்த நூல்கள்ல நிறைய இது மாதிரியான செய்திகளை சொல்லி இறுதியில ஒரு பஞ்சி மாதிரி அழகா சொல்லி இருக்கின்றார். உங்களுடைய உழைப்பை கொடுங்கள், அது உங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கும். உங்களுடைய அன்பை கொடுங்கள், அது உங்களுக்கு நட்பை கொடுக்கும். தேர்ச்சியை கொடுங்கள், உங்களுக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும். உங்களை கொடுங்கள், அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு பகிர்வு குழுமம் எனக்கு வாய்ப்பு வழங்கியது. இந்த வாய்ப்பு வழங்கிய பகிர்வு குழும உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது மட்டும் சொல்லிடுவா, அந்த ஒரு இளந்தட்டையன் பாட்டை சொன்னாரு, சொல்லு. இன்றிழைப்பாருகம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகும் ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இலை பாரிடுமோ, வேதனையாவும் மறந்தது பார் வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. அருமையான பாடல், எல்லாருமே படிச்சு புரிந்து கொள்ள உள்வாங்கக்கூடிய ஒரு பாடல். அதனாலதான் நினைவு கூறலான்னு போறேன். நன்றி.